ரூத்தின் சரித்திர புத்தகம் 3ஆம் அதிகாரம். ரூத்தின் சரித்திர புத்தகம் 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். அப்பொழுது அவள், என் மகளே, இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ மட்டும் பொறுத்திரு. அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன்னே இளைப்பாற மாட்டான் என்றாள். கண்களை மூடி ஆண்டவர் இந்த வார்த்தைகளை கொண்டு நம்மோடு கூட பேசும்படிக்கு. பொறுத்திரு, இந்த காரியத்தை முடிக்கும் முன் அவன் இளைப்பாற மாட்டான். ஆண்டவர் நம்மோடு கூட பேச எல்லா வாய்களை திறந்த கர்த்தரிடத்தில் கேளுங்க. ஆண்டவர் இந்த வார்த்தைகளை கொண்டு எங்களோடு பேசும். சில காரியங்கள் எல்லாம் முடிவுக்கு வரணும்ப்பா. நீண்டு கொண்டிருக்கிற பிரச்சனைகள், நீண்டு கொண்டிருக்கிற முடிவு தெரியாத சூழ்நிலைகள், முடிவு எட்டப்படாத காரியங்கள், தீர்வுக்கு வராத சூழ்நிலைகள், இவை எல்லாவற்றையும் இன்றைக்கு முடிக்கும் முன் அவன் இளைப்பாற மாட்டான் என்ற வார்த்தையின்படி எங்க கூட நீங்க பேசுங்க. ஹல்லேலூயா. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுராஜனே. எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி சொல்லுவேன் நான். நன்றியோடு நான் துதி இயேசுராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் இன்றும் நன்றி சொல்லுவேன். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் இன்னும் நன்றி சொல்லுவேன் நான். எண்ணில் அடங்கா நன்மைகள் யாவையும் எனக்களித்திடும் நாதனே. எண்ணில் களித்திடும் நாதனே. நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே, உமக்கென்றுமே துதியே. நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே, உமக்கென்றுமே துதியே. நன்றியோடு நான் துதி பாடு எந்தன் இயேசுராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் இன்றும் நன்றி சொல்லுவேன் நான். நன்றியோடு நான் துதி. நன்றியோடு 6 மாதங்கள் நம்மை நடத்தி வந்த தெய்வத்தை, எல்லா சூழ்நிலைகளிலும் கூட இருந்தாரே. நம்முடைய தனிமையில், நம்முடைய தவிப்பில், நம்முடைய தத்தளிப்பில் ஆண்டவரே கூட இருந்தார். அவர் மாத்திரமே நம்மோடு கூட இருந்தார்.
நம் பட்சத்தில் அவர் மாத்திரமே இருந்தார். நமக்கு பக்கபலமாய் அவரே இருந்தார். நாம் நம்பினவர்கள் எல்லாரும் தூரத்தில் இருந்தார்கள். நாம் நம்பினவர்கள் எல்லாரும் நம்மை தூற்றி திரிந்தார்கள். நாம் நம்பினவர்கள் எல்லாரும் நம்மை துரத்தி விட்டார்கள். அந்த நேரத்தில் எல்லாம் கர்த்தரே கூட இருந்தாரே. ஆண்டவருக்கு நன்றி சொல்லி அர்ஹிக்காத நன்மகளும் எனக்கேகிடும் கிருபாநிதி. அர்ஹிக்காத நன்மகளோம் எனக்கேகிடும் கிருபாநிதி. யாசிக்காத நன்மகள் போலுமே എനിക്കേകിയോനേ സ്തുതി. യാചിക്കാത നന്മകൾ പോലുമേ എനിക്കേകിയോനേ സ്തുതി. നന്ദിയോടെ ഞാൻ സ്തുതി പാടിടും എൻ്റെ എനിക്കായി നീ ചെയ്തിട്ട ഇന്നും നന്ദി ചൊല്ലുന്നു ഞാൻ. നന്ദിയോട് ഞാൻ സ്തുതി പാടിടും എൻ്റെ യേശു. ഇന്നയോളം എന്നെ നടത്തി, ഇന്നയോളം എന്നെ പുലർത്തി. എൻ്റെ യേശു എത്ര നല്ലവൻ, അവനെന്നെന്നും മതിയായവൻ. എൻ്റെ യേശു എത്ര നല്ലവൻ, അവനെന്നെന്നും മതിയായവൻ. എൻ്റെ ആവശ്യങ്ങൾ അറിഞ്ഞു, ആകാശത്തിൻ കിളിവാതിൽ തുറന്നു. എല്ലാം സമൃദ്ധിയായി നൽകിടുന്ന എൻ്റെ യേശു നല്ല ഇടയൻ. എൻ്റെ ആവശ്യങ്ങൾ അറിഞ്ഞു, ആകാശത്തിൻ കിളിവാതിൽ തുറന്നു. എല്ലാം സമൃദ്ധിയായി നൽകിടുന്ന എൻ്റെ യേശു നല്ല ഇടയൻ. എല്ലാം സമൃദ്ധിയായിടുന്ന യേശു നല്ല ഇടയൻ. മനോഭാരത്താൽ അലഞ്ഞു, മനോവേദനയാൽ നിറഞ്ഞു. മനമുരുകി ഞാൻ കരഞ്ഞിടുമ്പോൾ എൻ്റെ യേശു എത്ര നല്ലവൻ. മനോഭാരത്താൽ
മരണത്താലലഞ്ഞോ മനോവേദനയാൽ നിറഞ്ഞോ മനമുരുകി ഞാൻ കരഞ്ഞിടുമ്പോൾ എൻ്റെ യേശു എത്ര നല്ലവൻ അവൻ മനമുരുകി യേശു എത്ര നല്ലവൻ ഓ ഹല്ലേലൂയ 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 ஹல்லேலூயா ஆராதனை 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 செய்கிறோம் அப்பா. நீர் நல்லவர். இந்த உலகத்தில் அவர் மட்டும்தான் நல்லவர். அவர் மாத்திரம்தான் நல்லவர். ஆராதனை இயேசுவே ஆராதனை 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 ஆராதனை. சர்வ வல்லமை உள்ள எங்கள் தெய்வமே, உம்முடைய திரு சமூகத்தில் நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். உம்முடைய திவ்ய சத்தத்தை கேட்பதற்கு நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். நான் இருக்கிறேன் அப்பா, இந்த ஜனங்கள் இருக்கிறார்கள், எங்களோடு கூட பேசும். இந்த வார்த்தைகள் எங்களை இன்றைக்கு பலப்படுத்தட்டும், எங்களை தைரியப்படுத்தட்டும், எங்களுக்கு நம்பிக்கையை தரட்டும், எங்களுக்கு பலத்தை தரட்டும், சுகத்தை தரட்டும், எங்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் பதிலை தரட்டும். மறைத்து கொள்ளும் நீர் வெளிப்படும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர். நல்ல கைகளை தட்டி, கை தட்டினா நல்ல பலத்தோடு தட்டுங்க. ஆண்டவருக்கு தட்டுகிறோம், மனிதர்களுக்கல்ல, கர்த்தருக்கு மகிமை செலுத்த நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா. Thank you Jesus. மீண்டும் ஒரு விசை வாசிக்கலாம். ரூத்தின் சரித்திர புத்தகம் 3ஆம் அதிகாரம் 18வது வசனம். அப்பொழுது அவள், என் மகளே, இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறிய மட்டும் பொறுத்திரு. அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன் இளைப்பாற மாட்டான் என்றாள். நகோமி தன் மருமகளாகிய ரூத்தை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை, என் மகளே, இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று அறியும் மட்டும் பொறுத்திரு. இந்த காலை நேரத்திலே, இந்த 7வது மாதம், இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே கூடி வந்திருக்கிற தேவ ஜனமே, நேரலையின் மூலமாக எங்கள் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, இந்த காரியம் என்னமாய் முடியும் என்கிற கேள்வி எல்லாருக்குள்ளும் இருக்கிறது. கடந்த 6 மாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்தித்தவைகளும், நம்முடைய குடும்பங்களில் நாம் சந்தித்தவைகளும் சம்பவித்தவைகளும் ஒரு பெரிய கேள்வியை நமக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது. கடந்த 6 மாதங்கள் தேசத்திலே நடைபெற்ற காரியங்கள், உலக நாடுகளிலே நடைபெற்ற காரியங்கள், யுத்தங்கள், விபத்துக்கள், விமான விபத்துக்கள், ரயில் விபத்துக்கள், தண்ணீர் சேதங்கள், கொள்ளை நோய்கள், கடந்த 6 மாதங்களிலே நாம் எதிர்பார்க்காத அநேக காரியங்கள் நம்மிலும் சம்பவித்திருக்கிறது. நாமும் அதை சந்தித்திருக்கிறோம். நம்மை சுற்றி இருக்கிற தேசமும் அதனூடாய் கடந்து போயிருக்கிறது. இன்றைக்கு நான் உட்பட இங்கே இருக்கிற எல்லா ஜனத்துக்கு முன்பாக ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது. இந்த காரியம் என்னமாய் முடியும்? இந்த காரியம் என்னமாய் முடியும்? இது ஒரு தீர்க்க தரிசன சத்தம். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவார். பரிசுத்த ஆவியானவர் இங்கே இருக்கிறவரோடு பேசுவார்.
இந்த நேரலில் இருக்கிற அநேகரோடு கூட பேசுவார். இப்படிப்பட்ட கேள்வியோடு வந்திருக்கிற உங்களோடு கூட பேசுவார். இந்த காலையில் இந்த ஆராதனைக்குள்ளாக, இந்த ஆராதனை ஸ்தலத்துக்குள்ளாக இப்படி ஒரு கேள்வியோடு உட்கார்ந்து இருப்பீங்கன்னா, இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று சொல்லி ஒரு கேள்வியோடு, ஒரு ஏக்கத்தோடு, எதிர்பார்ப்போடு உட்கார்ந்திருப்பீர்களே, ஆனால் அந்த காரியம் நன்மையாய் முடிய பண்ணுவதற்கு ஒரு போவாஸ் நமக்கு உண்டு. ஆமென். ஒரு கர்த்தர் நமக்கு உண்டு. ஒரு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. இந்த காரியம் என்னமாய் முடியும்? என் மனைவியினுடைய காரியம் என்னமாய் முடியும்? என் புருஷனுடைய காரியம் என்னமாய் முடியும்? என் பிள்ளைகளுடைய காரியம் என்னமாய் முடியும்? என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்னமாய் முடியும்? என்னுடைய வாழ்க்கை என்னமாய் முடியும்? என் வேலைகள், என் வருமானங்கள், என்னுடைய பொருளாதாரம் என்னமாய் முடியும்? என்னுடைய ஊழியம் என்னமாய் முடியும்? இப்படி அநேக கேள்விகள் நமக்கு முன்பாக இருக்கிறது. இந்த காரியம் என்னமாய் முடிய போகிறதோ? இந்த காரியம் எப்படி முடிய போகிறதோ? என்ன முடிவு எட்டப்பட போகிறதோ? கர்த்தர் இந்த காலை நேரத்தில் சொல்லுகிறார், நல்ல முடிவை தரும்படிக்கு தேவன் நம் நடுவிலே எழுந்தருளி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலருடைய வேலைகளிலே நல்ல முடிவுகளை ஆண்டவர் தரப்போகிறார். குடும்பத்திலே நல்ல முடிவுகளை ஆண்டவர் தரப்போகிறார். நீ வந்திருக்கிற சூழ்நிலை ஆண்டவர் அறிந்திருக்கிறபடினால், நீ கடந்து போய் கொண்டிருக்கிற சூழ்நிலைகளை ஆண்டவர் அறிந்திருக்கிறபடினால், இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று சொல்லி நீ கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறபடினால், அந்த இருதயத்தின் அங்கலாய்ப்பை பார்க்கிற தெய்வம் இந்த பரலோக இருந்து இந்த காலை நேரத்தில் உன்னை நோக்கி அந்த சத்தம் வருகிறது. இந்த காரியத்தை முடிக்கும் முன்னே அந்த மனுஷன் இளைப்பாற மாட்டார். ஹல்லேலூயா. வேதத்திலே போவாசை குறித்து ஆமென் சொல்லப்பட்டிருக்கிற காரியம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட ஒப்பிட்டு சொல்லப்படுகிறது. போவாஸ் என்கிறது ஒரு மனிதனை குறித்த வார்த்தையாக இருந்தாலும், அது புதிய ஏற்பாட்டின் காலத்துக்குள்ள வரும்போது, ஆவிக்குரிய அர்த்தத்துக்குள் வரும்போது, அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புமையாக சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை. அப்ப இந்த காலை நேரத்தில் இப்படியாக அந்த வார்த்தையை நான் உங்களிடத்தில் பேச விரும்புகிறேன். உன் காரியத்தை இன்றைக்கு முடிக்கும் முன்னே அவர் இளைப்பாற மாட்டார். ஆமென். உங்க விஷயத்தில் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யறதுக்கு முன்னால, உங்க குடும்பத்தில் ஒரு அற்புதத்தை செய்யறதுக்கு முன்னாடி, உன் புருஷன் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தருவதற்கு முன்னே, நீ வந்திருக்கிற காரியத்தை முடிப்பதற்கு முன்பாக அந்த தெய்வம் இளைப்பாறுவதில்லை. ஹல்லேலூயா. அப்படின்னா இன்னைக்கு அவர் எழுந்தருளுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் மௌனமாய் இருப்பதில்லை, அவர் எழுந்தருளுகிறார். இந்த பகல் வேளை எழுந்தருளுகிறார். என் வாழ்க்கையில் அவர் எழுந்தருளுகிறார். என் குடும்பத்தில் அவர் எழுந்தருளுகிறார். சொல்லுங்க, எத்தனை பேர் நம்பிக்கையோட சொல்றீங்க? என் வாழ்க்கையில், என் குடும்பத்தில், என் புருஷ வாழ்க்கையில், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், என் பிசினஸ்ல, என் எதிர்காலத்தில், என் வேலையில, என்னுடைய திருச்சபையில், என்னுடைய தேசத்தில், என் பட்டணத்தில் அவர் இனி மௌனமாய் இருப்பதில்லை, அவர் எழுந்தருளுவார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த காரியத்தை முடிக்கும் முன் இளைப்பாற மாட்டார். ஆண்டவர் இன்றைக்கு இந்த வேத பகுதியிலிருந்து ஆண்டவர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். ஒரு 3 காரியங்களை முன்வைக்க விரும்புகிறேன். தேவன் ஒரு குடும்பத்துக்கு ஒரு காரியத்தை செய்து முடிக்க வேண்டும் என்றால், ஆண்டவர் நமக்கு முன்னின்று நம்முடைய காரியங்களில் ஒரு ஜெயத்தை தர வேண்டும் என்றால், இந்த ரூத்தினுடைய காரியத்திலே அந்த போவாஸ் அவளுக்கு ஒரு தயவை கட்டளையிட்டதற்கு, ஒரு இரக்கத்தை கட்டளையிட்டதற்கு, போவாசினுடைய கண்களிலே அவளுக்கு ஒரு தயை கிடைத்ததற்கு, இந்த ரூத்தின் சரித்திரத்திலிருந்து ஒரு 3 காரியங்களை உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். அந்த 3 காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் அபியாசப்படுத்தும் போது நிச்சயம் நம்முடைய காரியத்தில் ஒரு முடிவு உண்டு. நிச்சயம் நம்முடைய காரியத்தில் ஒரு ஜெயம் உண்டு. எப்படி என்னவாய் முடியும் என்று சொல்லி வந்த காரியத்தில் பொறுத்திருக்கிற, காத்திருக்கிற ஆமீன் உங்களுக்கு ஒரு நன்மையான முடிவை கட்டளையிடுவதற்கு ஆண்டவர் போதுமானவராயிருக்கிறார். ஆமேன். முதலாவது நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டிய ஒரு காரியம், ரூத்தின் சரித்திர புத்தகம் 1ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசியுங்கள். இப்படி நகோமி ரூத்தோடு கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வந்தாள்.
வார்கோதுமை அறுப்பின் துவக்கத்தில் அவர்கள் பெத்லெகேமுக்கு வந்தார்கள். இடம் பெயர்ந்து வா. எல்லாம் சொல்லுங்க, இடம் பெயர்ந்து வா. நீ இருக்கும் இடம் உனக்கு நஷ்டத்தை கொண்டு வந்து கொண்டிருக்குமேயானால், நீ இருக்கும் இடம் தொடர்ந்து உனக்கு இழப்புகளை கொண்டு வந்து கொண்டிருக்குமேயானால், நீங்கள் இருக்கும் இடத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷம் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்குமேயானால், தேவ பிள்ளைகள் நீங்கள் இருக்கும் இடத்தை ஆராய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீர்கள், காலத்தில் இருக்கிறீர்கள். இங்கே நகோமி மோவாப் தேசத்தில் இருக்கிறாள், ரூத் மோவாப் தேசத்தில் இருக்கிறாள். நகோமி போகும்போது நிறைவுள்ளவளாகத்தான் போகிறாள் மோவாபுக்கு. ஆனால் மோவாப் அவளை குறைவுபட செய்தது, எல்லாவற்றையும் இழக்க செய்தது. ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையில தொடர்ந்து உங்கள் பொருளாதாரத்தில், உங்கள் பிசினஸ்ல நஷ்டங்களை சந்திக்கிறீர்களே ஆனால், வேலையில் இருக்கிற வேலையில, செய்து கொண்டிருக்கிற வேலையில தொடர்ந்து தோல்விகளை சந்தித்து கொண்டிருக்கிறீர்களே ஆனால், நீங்கள் இடம் பெயர வேண்டிய காலத்தில் வந்திருக்கிறீர்கள். இன்னும் நான் நஷ்டத்தை சந்திப்பேன், இன்னும் நான் பார்க்கிறேன். நோ, கர்த்தர் இந்த நாளிலே ஆலோசனை கொடுக்கிறார். ஆமென். தோல்வியை சந்தித்த இடத்தை விட்டு பெயர்ந்து தேவன் காட்டுகிற பாதையிலே வந்து நில்லு. தோல்வியை சந்தித்த மோவாபை விட்டு வெளியே வா. நஷ்டத்தை சந்தித்த மோவாபை விட்டு வெளியே வா. இடம் பெயர்ந்து வா. அது எளிதான காரியம் அல்ல. காலங்களாய் மோவாபிலே வாழ்ந்தவள் ரூத். பிறந்து வளர்ந்து ஆளாக்கப்பட்டது, திருமணம் நடைபெற்றது எல்லாமே மோவாபிலே. அவள் இதுவரைக்கும் பெத்லெகேமை கண்ணால் பார்த்தது கிடையாது, கேள்விப்பட்டிருக்கிறாள் இப்படி ஒரு ஊர் இருக்கிறது என்று சொல்லி. ஆனால் கேள்விப்பட்டதோடு நின்று விட்டாள். அவள் ஒரு விசையேனும் பெத்லெகேமை பார்த்தது கிடையாது. மோவாபே கதி என்றிருந்தவள் மோவாபில் அவள் நஷ்டப்பட தொடங்கினாள், இழப்பை சந்திக்க ஆரம்பித்தாள், வாழ்க்கை கேள்விக்குறியாக ஆரம்பித்தது. அன்றைக்கு தன் மாமியாகிய நகோமியோடு கூட ஒரு நல்ல முடிவை எடுத்தாள். நான் இடம் பெயர்ந்து போவது நல்லது. பக்கத்தில் சொல்லுங்க, இடம் பெயர்ந்து வா. ஆமென். நம்ம இருக்கிற இடம் சரியில்லை அப்படின்னா, நம்ம குடியிருக்கிற இடம் சரியில்லை அப்படின்னா, நம்ம வேலை செய்கிற இடம் சரியில்லை அப்படின்னா, அதுலேயே நாம் மல்லு கட்டி நிற்கக்கூடாது. கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணி தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து நம்ம இடம் பெயரணும், இடம் பெயரணும். இந்த காலை நேரத்தில் நீ இருக்கிற இடத்தை நீ ஆராய்ந்து பார். எங்க இருக்கிற? நீ இருக்கிற இடம் உனக்கு நஷ்டத்தை கொண்டு வருகிறதா? நீங்க இருக்கிற இடத்துல சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்க இருக்கிற இடத்துல செழிப்பா இருக்கிறீங்களா? நீங்க இருக்கிற இடத்துல ஆசீர்வாதமா இருக்கிறீங்களா? நீங்க செய்கிற வேலைகள் உங்களுக்கு நன்மைகளை கொண்டு வருகிறதா? நீங்கள் குடியிருக்கிற பகுதிகள் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கிறதா? வேலை செய்கிற தேசத்தில் நீங்கள் ஆசீர்வாதமா இருக்கிறீங்களா? இல்ல நீங்க தொடர்ந்து நஷ்டத்துக்கு மேல் நஷ்டத்துக்கு மேல நஷ்டத்துக்கு மேலேயே சந்தித்து கொண்டிருக்கிறேன், என் வாழ்வாதாரத்தில் முன்னேற்றம் இல்லை, பொருளாதாரத்தில் முன்னேற்றம் இல்லை, உயர்வு இல்லை, உயர்வு இல்லை, 5 காசு சேமிக்க முடியல, சம்பாதிக்க முடியல, எல்லாம் நஷ்டமாக போய் கொண்டிருக்கிறது என்றால், இந்த காலை நேரத்தில் தேவ சமூகத்தில் காத்திருந்து அமர்ந்திருந்து இடம் பெயர்ந்து வருவது அவசியமாக இருக்கிறது. ஆமென். மோவாபை விட்டு பெத்லெகேமுக்கு வருகிறாள். தேவன் அருவருக்கிற ஒரு இடத்தை விட்டு, தேவன் விரும்பாத ஒரு இடத்தை விட்டு, தேவன் காலம் காலமாய் தேவ சமூகத்தை விட்டு தள்ளி வைத்திருக்கிற ஒரு இடத்தை விட்டு, தேவன் வாசம் பண்ணுகிற, தேவன் விரும்புகிற, தேவன் சந்திக்கிற, தேவன் ஆகாரம் அருளுகிற, தேவன் பட்சமாய் இருக்கக்கூடிய ஒரு பெத்லெகேமுக்குள் அவர் வருகிறார். அப்ப நீங்கள் இடம் பெயரும் போது திரும்பவும் பழையபடியே வேறொரு இடத்துல பெயரக்கூடாது. தேவ சித்தத்தின்படியான பெத்லெகேமுக்குள் இடம் பெயர்வது அவசியமாயிருக்கிறது. எத்தனை பேருக்கு இந்த முன்னாடி இருக்கிற தம்பிமார் யார் பேசுறீங்க? பேசக்கூடாது யாரும். நான் சொல்லுகிற செய்தியை நீங்க தவறாய் புரிந்து கொள்ளக்கூடாது. ஆவியில என் கூட சேர்ந்து வரணும். கொஞ்சம் மிஸ் ஆனீங்கன்னாலும் நீங்க தவறா வழி நடத்தப்பட்டுருவீங்க. இப்ப இருக்கிற இடம் சரியில்லை. ஷான்,
இப்போ இருக்கிற இடம் சரியில்லை. நஷ்டத்தின் மேல் நஷ்டத்தின் மேல் நஷ்டத்தின் மேல் நஷ்டம், இழப்பின் மேல் இழப்பின் மேல் இழப்பின் மேல் இழப்பு, வேதனையின் மேல் வேதனையின் மேல் வேதனையின் மேல் வேதனை. அப்படின்னா இங்கே இருக்கிற இடம் தேவ சித்தம் இல்லாத இடம். ஒரு குறிப்பிட்ட அளவு வனாந்தரம் இருக்கலாம், ஒரு குறிப்பிட்ட அளவு நஷ்டம் இருக்கலாம், ஒரு குறிப்பிட்ட அளவு வேதனை இருக்கலாம். ஆனால் தொடர்ந்து நஷ்டம், தொடர்ந்து வேதனை, தொடர்ந்து வனாந்தரம் என்றால் நீங்கள் இருக்கும் இடத்தை ஆராய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீர்கள். நஷ்டத்தின் மேல் நஷ்டத்தை சந்திக்கிறாள் நகோமி. இழப்புகள், வேதனைகள், கசப்புகள், கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இழப்பு ஏதோ இன்றைக்கு நேற்று வந்ததல்ல, ஆண்டுகளுக்கு முன்பாகவே வந்தது. ஆனால் அவள் அங்கேயே இருக்கிறாள். அதிலிருந்து பெயர்ந்து வருவதற்கு அவளுக்கு மனமில்லை. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்திலே அவளுக்கு செய்தி அறிவிக்கப்படுகிறது, பெத்லெகேமிலே கர்த்தர் தமது ஜனங்களை சந்தித்தார். அப்ப மோவாபில் கர்த்தர் சந்திக்காத ஒரு இடம், தேவனுடைய வெளிப்பாடு இல்லாத இடம், தேவனுடைய வழி நடத்தல் இல்லாத இடம் மோவாப். தேவனுக்கு சித்தமில்லாத இடம் மோவாப். நீங்க பார்க்கிற வேலை தேவனுக்கு சித்தமா? நீங்க செய்கிற காரியம் தேவனுக்கு சித்தமா? நீங்க படிக்கிற படிப்பு தேவனுக்கு சித்தமா? நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் தேவனுக்கு சித்தமா? நீங்கள் தெரிந்து கொள்ளும் வாழ்க்கை தேவனுக்கு சித்தமா? இது எல்லாத்தையும் ஆராய்ந்து பார்த்து ஒரு பூரண சமாதான நன்மை இருந்தாத செய்யணும். இல்லையா, இடம் பெயர்ந்து வா, இடம் பெயர்ந்து வா. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கும் போது, ஆதியாகமம் 26:22 வாசியுங்கள். பின்பு அவ்விடமிட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். கவனியுங்கள், ஈசாக்கு தன் தகப்பனுடைய துறவுகளை எல்லாம் வெட்டுகிறான். ஆபிரகாமனுடைய நாட்களில் அவனுடைய வேலைக்காரர்கள் தோண்டின துறவுகளை எல்லாம் வெட்டுகிறான். வெட்டும் போது இப்பொழுது பெலிஸ்தியர்கள் வருகிறார்கள், கேராரின் மேய்ப்பர்கள் வருகிறார்கள். அந்த துறவுக்காக சண்டையிடுகிறார்கள். அந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி வாக்குவாதம் பண்ணுகிறார்கள். அவர்கள் வாக்குவாதம் பண்ணுகிறது நிமித்தம் இவனும் வாக்குவாதம் பண்ணிக்கொண்டு, ஆமீன், இது எனக்கு சொந்தமானது, இது எனக்கு உரியது, இது எனக்கு வர வேண்டியது, இது என்னுடைய பங்கு, இது என்னுடைய சுதந்திரம், இது என் தகப்பனுடையது, இது என் குடும்பத்தினுடையது என்று சொல்லி அங்கே வாக்குவாதம் பண்ணிக்கொண்டு இருக்காமல் தேவனுடைய கிருபை பெற்ற ஈசாக்கு அவ்விடமிட்டு பெயர்ந்து போகிறான். ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையில எப்ப பெருக்கம் வரும் தெரியுமா? எப்ப ஆசீர்வாதம் வரும் தெரியுமா? நீங்க ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள இருக்காம தேவனுடைய சித்தத்துக்கு உங்களை ஒப்பு கொடுத்து அவ்விடம் விட்டு பெயர்ந்து போகும்போது ஒரு ரகபோத் உண்டு. ஆமென். மல்லு கட்டாதீங்க மனிதர்களோட, மனுஷங்களோட போராடிட்டு இருக்காதீங்க, மனுஷங்களோட யுத்தம் பண்ணி கொண்டு இருக்காதீங்க, குடும்பத்தோடு யுத்தம் பண்ணி கொண்டு இருக்காதீங்க, குடும்பத்தின் உறவுகளோடு யுத்தம் பண்ணி கொண்டு இருக்காதீங்க, சகோதரர்களோடு யுத்தம் பண்ணி கொண்டு இருக்காதீங்க, குடும்பத்தின் பிள்ளைகளோடு யுத்தம் பண்ணி கொண்டு இருக்காதீங்க, ஒரு கம்பெனி மேனேஜரோடு யுத்தம் பண்ணி கொண்டு இருக்காத. இங்கே ஒரு பெரிய திறந்த வாசல் இருக்கிறது. உனக்கு அங்க ஆசீர்வாதம் இல்லையா? அவ்விடம் விட்டு பெயர்ந்து போ. ஈசாக்கு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போனான். அது எப்படி பாஸ்டர்? எனக்கு சொந்தமானதை, எனக்கு உரியதை, எனக்கு வர வேண்டியதை, எனக்கு ஆமென் நான் சுதந்தரிக்க வேண்டியதை விட்டுட்டு நீ விட்டு போ. எல்லாம் திரும்ப நமக்கு வரும், எல்லாவற்றை திரும்ப நமக்கு தருவார். நாம் அங்கே நின்று மனிதர்களோடு யுத்தம் பண்ணி கொண்டிருப்போமையானால் தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற மகத்துவமான பாதைகளை அறிந்து கொள்ள முடியாது. ஈசாக்கு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போனதுனால தான் ஒரு ரகபோத். ஆமென். ஈசாக்கு அங்கே இருந்திருந்தா ஏசேக்கா தான் இருந்திருக்கும், சித்தனாவா தான் இருந்திருக்கும். ஆனா அவ்விடம் விட்டு பெயர்ந்து போனது நிமித்தம் அவன் பலுகும்படி, அவன் பெருகும்படி, அவன் உயரும்படி, அவன் வாழ்ந்திருக்கும்படி அவனுக்கு ஒரு ரகபோத்தை தேவன் தந்தார். ஆமென். அல்லேலூயா. இடம் பெயர்ந்து வா. ஏசாயா 52:11 சொல்லுகிறது, புறப்படுங்கள், புறப்படுங்கள், அவ்விடம் விட்டு போங்கள். ஏசாயா 52:11 புறப்படுங்கள், புறப்படுங்கள், அவ்விடம் விட்டு போங்கள், அசுத்தமானதை தொடாதிருங்கள். கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே, அதன் நடுவில் இருந்து புறப்பட்டு உங்களை சுத்திகரியுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் தேவ ஜனத்துக்கு வார்த்தை வருகிறது.
பாபிலோனில் குடியிருக்கிறவளே, உலகத்தில் குடியிருக்கிறவளே, உலகத்தின் உறவிலே சிக்கி இருக்கிறவனே, உலகத்தின் பாவத்திலே மூழ்கி இருக்கிறவனே, நீ இன்னும் உலகத்துக்குள்ள இருக்காத, அவ்விடம் விட்டு பெயர்ந்து வா. உலகத்தை விட்டு பெயர்ந்து வா, பாபிலோனை விட்டு பெயர்ந்து வா, உலகத்தின் ஆவியை விட்டு பெயர்ந்து வா. அங்கிருந்து புறப்படு. அங்க இருக்கிறது வரைக்கும் ஆசீர்வாதம் இல்லை, அங்க இருக்கிறது வரைக்கும் நன்மை இல்லை, அங்க இருக்கிறது வரைக்கும் உயர்வு இல்லை. நீ ஆலயத்துக்குள்ள இருக்கலாம், ஆலயத்துக்கு வரலாம், வாரம் தவறாமல் ஆலயத்தில் பங்கெடுக்கலாம், வாரம் தவறாமல் கர்த்தருக்கு காணிக்க கொடுக்கலாம். இந்த கட்டடத்துக்குள்ள இருக்கிறதுனால, இந்த கூடாரத்துக்குள்ள இருக்கிறதுனால நீங்க தேவனுக்குள்ள இருக்கிறீங்க என்பது அல்ல. நீங்கள் தேவனுக்குள் இருக்கிறீர்களே ஆனால் உங்கள் கிரியைகளும் தேவனுக்குரியதாயிருக்கும், உங்கள் குணாதிசயங்கள் தேவனுக்குரியதாயிருக்கும். ஆண்டவர் சொல்றார், நீ பெயர்ந்து வா, நீ பெயர்ந்து வா. அசுத்தமானது என்ன செய்யாத, தொடாத. நீ இருக்கிற இடம் அசுத்தம், தூசியை விட்டு வா, உதறி விட்டு வா. இல்லை இல்லை, இங்கே இருக்கிற இது சுகமா இருக்குது, நல்ல சொஃபிஸ்டிகேட்டட் லைஃபா இருக்குது, கம்ஃபர்ட்டா இருக்குது, நான் நினைச்ச மாதிரி எல்லாம் அப்படி சூப்பரா இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, பாபிலோனை விட்டு பெயர்ந்து வா, இடம் பெயர்ந்து வா, இடம் பெயர்ந்து வா. மத்தேயு 12:15 வாசியுங்கள். மத்தேயு 12:15. இயேசு அதை அறிந்து அவ்விடம் விட்டு, இயேசுவே பெயர்ந்து போறார் இடத்தை விட்டு. அதுக்கு முந்தின வசனத்தை வாசிங்க. பரிசேயர் வெளியே போய் அவரை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் ஆலோசனை பண்ணினார்கள். இயேசு அதை அறிந்து, எப்படி? இயேசு அதை அறிந்து. கடந்த வாரத்தில் ஒரு 27 வயசு மகள் ரிதன்யா தற்கொலை செய்து கொண்ட செய்தி தேசத்தை அசைத்தது. எல்லா செய்திகளிலும், எல்லா செய்தி சேனல்களிலும் தலைப்புச் செய்தி அதுதான், தலைப்புச் செய்தி அதுதான். நான் அந்த செய்தியை கேட்டபோது, அதனுடைய வாட்ஸ்அப் அந்த வாய்ஸ் நோட்ஸ் எல்லாம் கேட்டபோது, எனக்குள்ளால ஒரு இனம் புரியாத ஒரு பாரம், ஒரு தாக்கம். வாழ வேண்டிய வயதில் தன் வாழ்வை மாய்த்து கொள்ள துணிந்து விட்டாளே, தன் வாழ்க்கை பிடிக்கவில்லை என்றால் பெயர்ந்து போயிருக்கலாமே. எப்படி போயிருக்கலாம்? பெயர்ந்து போயிருக்கலாமே. சாகரக்கு துணிந்தவள் வாழ்றதுக்காக துணிஞ்சிருக்கலாமே அப்படின்னு ஒரு எண்ணம் தான். புருஷன் சரியில்லை, மாமனார் சரியில்லை, மாமியார் சரியில்லை, குடும்பத்தில் டார்ச்சர் அப்படின்னா அந்த குடும்பத்துக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு வேதனைப்பட்டுட்டு துக்கப்பட்டுட்டு இருக்கணும்னு அவசியமே இல்லை. என்ன பாஸ்டர் இப்படி சொல்றீங்க அப்படின்னா, நான் கொஞ்சம் வித்தியாசமாக தான் பேசுவேன். இங்கே இருக்கிற எல்லா தாய்மார்கள் தகப்பன்மார்களுக்கு சொல்லுகிறேன், பிள்ளைகளை வாழ விடுங்கள். பிள்ளைகளை என்ன செய்யுங்க? Let them live. Let them live. அது எப்படி? அது எப்படி? நீங்க மருமகளா இருக்கும்போது என்ன காட்டினீங்களோ அதை தான் உங்க மருமகா காட்டிட்டு இருக்கிறா. இது ஆமேன் வராது, அல்லேலியா வராது, ஊசி போட்டா எவனுக்கு தான் வலிக்காது. $300 பவுன் நகை, 70 லட்சம் ரூபா வால்வோ காரு, 5 ரூபா விஷ காரியத்தை முடிச்சிருச்சு. 5 ரூபா விஷம் காரியத்தை முடிச்சிருச்சு. சாக துணிந்தவள் வாழ துணிந்து அந்த வீட்டை விட்டு என்ன செஞ்சிருக்கலாம்? பெயர்ந்து வந்திருக்கலாம், பெயர்ந்து வந்திருக்கலாம். ஆண்டவரை பாருங்க, தன்னை கொலை செய்ய ஆலோசனை பண்ணுகிறார்கள் என்று அறிந்து, நான் யார் தெரியுமா? இயேசுவாக்கு என்னெல்லாம் ஒன்றுமே என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாதுன்னு சொல்லி அவர் அங்கே நிற்கலை, அவர் அங்கே இருக்கலை. அவர் என்ன செஞ்சார்? வீடை விட்டு பெயர்ந்து போனார். உனக்கு ஒரு இடத்துல மரியாதை இல்லையா? பெயர்ந்து போ. பெயர்ந்து போனால் தான் மரியாதை வரும். அல்லேலூயா. நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், சர்வ லோகத்தை படைத்தவர், இந்த உலகத்தை மண்ட சராசரங்களை படைத்தவர். ஆப்டால் இந்த பரிசேயர்கள், ஆப்டால் இந்த வேத பாதகர்கள் என்னை கொலை செய்து விட முடியுமோ? அவர்கள் செய்கிற ஆலோசனைகள் எனக்கு எதிராய் பலித்து விடுமோ? ஒரு கை பார்ப்போம், அவனா நானான்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்யலாங்க? நிக்கல. அவ்விடம் விட்டு
பெயர்ந்து போனார். அது நிமித்தம் தான் அடுத்த வசனம் சொல்லுது, ஆமென், திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள், அவர்கள் எல்லாரையும் அவர் சொஸ்தமாக்கி. ஆமென். அப்ப சில இடங்கள்ல நாம போய் ஸ்ட்ரக்காய் நின்றுகிட்டு அங்கேயே மல்லு கட்டி நின்றுட்டு நீயா நானா, நீயா நானா, நீ பெரியவனா நான் பெரியவனா, நீ ஒரு கை பார்க்கலாம் நான் ஒரு கை பார்க்கலாம், யார் பெரியவன், மாமியாரா மருமகளா, மருமகனா மாமியாரா, மருமகளா, அவனா இவனா, மகனா மகளா, இப்படின்னு சொல்லிட்டு மல்லு கட்டுறதை விட்டுட்டு கொஞ்சம் பெயர்ந்து பாருங்க, உன்னை கொண்டு செய்ய வேண்டியதை ஆண்டவர் செய்வார். இப்ப இயேசுக்கு மேல இருந்த தேவனுடைய திட்டம் என்ன? அவர் எல்லாரும் என்ன செய்யணும்? சுகமாக்கணும். எல்லாரும் என்ன செய்யணும்? சொஸ்தமாக்கணும். இப்போ அங்கேயே அவர் நின்றிருந்தார்னா திரளான ஜனங்கள் அவருக்கு என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க. நீங்கள் இந்த வசனத்தை மட்டும் எடுக்காதீங்க, இயேசுடைய வாழ்க்கையில் எல்லாத்துலேயும் நீங்கள் பாருங்கள், அவ்விடம் விட்டு பெயர்ந்து, அவ்விடம் விட்டு விலகி, அவ்விடம் விட்டு வேறொரு திசைக்கு, அவ்விடம் விட்டு தீரு சீதோன் பட்டணம், அவ்விடம் விட்டு அங்கே. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த பட்டணத்தில் ஏதாவது ஒரு சம்பவம் அவருக்கு நடந்திருக்கும், ஏதாவது ஒரு சம்பவம் அவருக்கு நடந்திருக்கும். அவர் அங்கே நின்று ஒருத்த கை பார்த்துக்கலாம் அப்படின்லாம் நினைக்கவே இல்லை. அவ்விடம் விட்டு பெயர்ந்து, இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், இடம் பெயர்ந்து வா. தேவ சித்தமில்லாத இடத்தை விட்டு, தேவ சித்தமில்லாத தொடர்பை விட்டு, தேவ சித்தமில்லாத நட்பை விட்டு, தேவ சித்தமில்லாத ஐக்கியங்களை விட்டு, தேவ சித்தமில்லாத வேலைகளை விட்டு, தேவ சித்தமில்லாத உலக காரியங்களை விட்டு, தேவ சித்தமில்லாத உனக்கு நஷ்டத்தையும் வேதனையும் சமாதான கேட்டையும் கொண்டு வருகிற எல்லா சூழ்நிலைகளை விட்டு நீ இடம் பெயர்ந்து அப்பத்தின் வீடாகிய பெத்லகேமுக்கு வா. உன் காரியத்தை முடிக்கும் முன் அவர் இளைப்பாற மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் காரியத்தை முடிக்கும் அவர் இளைப்பாறவே மாட்டார். ஆமென். இடம் பெயர்ந்து வா. இரண்டாவது, ரூத்து 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது போவாஸ் ரூத்தை பார்த்து, கேள், பொறுக்கிக் கொள்ள வேறே வகையிலுக்கு போகாமல், இவ்விடம் விட்டு போகாமலும் இங்கே என் ஊழியக்கார பெண்களோடு கூடவே இரு. ஆமென். முதல்ல நான் சொன்னேன், இடம் பெயர்ந்து வா, தேவ சித்தமில்லாத இடத்தை விட்டு பெயர்ந்து வா. ரெண்டாவது, தேவ சித்தத்தில் வந்துட்டியா, தேவ சித்தமான இடத்துக்கு வந்துட்டியா, இவ்விடம் விட்டு போகாத, இவ்விடம் விட்டு போகாத. நீ ஒன்ஸ் மோவாபை விட்டு பெத்லகேமுக்கு வந்துட்டீன்னா பெத்லகேமை விட்டு போகாத, பெத்லகேம் விட்டு என்ன செய்யாத, போகாத. எரிகோவில் இருந்து எருசலேமுக்கு ஒரு தடவை வந்துட்டியா, எருசலேமை விட்டு என்ன செய்யாத, போகாத, இவ்விடம் விட்டு போகாதே. போவாஸ் ரூத்துக்கு ஆலோசனை கொடுக்கிறான், மகளே, நீ இதுக்கு முன்னாடி இருந்தது தேவ சித்தம் இல்லாத இடம், இதற்கு முன்பாக இருந்தது தேவன் சந்திக்காத ஒரு இடம், இதற்கு முன்பாக நீ இருந்தது தேவன் அருவருக்கிற இடம், இதற்கு முன்பாக நீ இருந்தது இழப்பை சந்தித்த இடம். நீ இப்போ வந்திருப்பது தேவ சித்தத்துக்குள் வந்திருக்கிறாய், தேவனுடைய சந்திக்கிற இடத்துக்குள் வந்திருக்கிறாய். இனியும் இவ்விடத்தை விட்டு என்ன செய்யாத, போகாத, போகாத. வாழ்வோ தாழ்வோ இங்கே இரு, இவ்விடம் விட்டு போகாதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு சொல்லி போகிறார், உன்னதத்திலிருந்து வரக்கூடிய பலத்தால் நீங்கள் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேமை விட்டு போகாதிருங்கள். ஆங்காங்கே சிதறி இருக்கிற எல்லாரையும் ஓரிடத்தில் கூட்டுங்கள், இவ்விடம் விட்டு போகாத. என்ன, இவ்விடம் தேவன் சந்திக்கிற இடம், இவ்விடம் தேவன் ஆகாரம் தருளுகிற இடம், இவ்விடம் தேவனுடைய ஆறுதலையும் அடைக்கலத்தையும் அனுபவிக்கிற ஒரு இடம். இவ்விடத்தை விட்டு போகாதே. ஆமென். பெயர்ந்து வா, விட்டு போகாத, விட்டு போகாத. பாரம்பரியத்தில் இருந்தோம், பாவத்தில் இருந்தோம், சாபத்தில் இருந்தோம், விக்கிரகத்துக்கு பின்னாடி போனோம், அசுத்தத்தில் இருந்தோம், எல்லாத்துல இருந்தோம். இப்ப எல்லாத்துல இருந்துட்டு இப்ப ஆண்டவர் நம்மளை ரட்சித்து மீட்டு எடுத்து இங்க உள்ள கொண்டு வந்தாச்சுன்னா இவ்விடம் விட்டு போகாத, இவ்விடம் விட்டு போகாத. எருசலேமை விட்டு போகாத. ஒருவன் எருசலேமிலிருந்து எங்கே போகிறான்? எரிகோவுக்கு போகிறான். அது தேவனுடைய சித்தம் அல்ல. எரிகோவிலிருந்து தான் எருசலேமுக்கு வரணும். எருசலேமுக்கு வந்தாச்சா எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகக்கூடாது. நாய் கழுவின பின் என்ன செய்யக்கூடாது?
நாய் கக்கினதை தின்ன திரும்ப கூடாது. பன்றி கழுவின பின் சேற்றிலே புரள போகக்கூடாது. இன்னைக்கு போகிறோம், சர்ச்சுக்கு வர்றான், பாதியிலே போயிடுறான். இப்போ ஒருத்தன் போகிறான், என்ன செய்யறதுன்னு தெரியல. இவ்விடம் விட்டு போகாதே. மோவாபில் இருந்து ஒன்ஸ் நீங்கள் பெத்லெஹேமுக்கு வந்துட்டீங்கன்னா செய்யாதீங்க, போகாதீங்க. இவ்விடம் விட்டு என்ன செய்யாதீங்க, போகாதீங்க. ஆண்டவர் விட்டு போகாத. உபாகமம் 29:25 வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, வாசிங்க. உபாகமம் 29:25. அதற்கு அவர்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின போது அவர்களோடு பண்ணின உடன்படிக்கை அவர்கள் விட்டு போனார்கள். நல்லா கவனிங்க. இங்கே இஸ்ரவேல் ஜனம் தேவனோடு பண்ணின உடன்படிக்கை விட்டு போகிறார்கள். ஞானஸ்நானத்தின் மூலமாய் நீங்களும் நானும் தேவனோடு ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம். ஞானஸ்நானம் எடுத்தவங்களாம் கை தூங்க பார்க்கலாம். சும்மா தூக்குங்க. ஒரு தடவை தான் எடுத்திருக்கிறேன்னு சொல்கிறவங்களாம் கை தூங்க. ஏன்னா ஒரு நாள் ஒரு குடும்பத்தில் மனைவி மாத்திரம் சர்ச்சுக்கு போனாங்க. அப்போ ஒரு நாள் அங்கே தேவாலயத்தில் பிரசங்கம் பண்ணி கொண்டு தேவ மனுஷன் சொன்னார், அடுத்த வாரம் நமக்கு ஞானஸ்நான ஆராதனை இருக்குது. ஞானஸ்நானம் எடுத்தால் பரலோகத்தில் நமக்கு ஒரு டிக்கெட்டு கன்ஃபார்ம் ஆயிரும், நமக்கு ஒரு சீட்டு கன்ஃபார்ம் ஆயிரும். எனவே எல்லாரும் ஞானஸ்நான உடன்படிக்கைக்கு நேரம் வரணும். இவள் கணவனுக்கு தெரியாமல் அடுத்த வாரத்தில் வந்து ஆலயத்தில் வந்து ஞானஸ்நானம் எடுத்துட்டா. இவன் ஞானஸ்நானம் எடுக்கிறத அந்த சபையில் இருக்கிற ஒரு அக்கா பார்த்துட்டு நேராக அவளுடைய கணவனுக்கு ஃபோன் பண்ணி, டேய் உன்ன பொண்டாட்டி இங்கே சர்ச்சில் வந்து என்ன எடுத்திருக்கா, ஞானஸ்நானம் எடுத்திருக்கா. நல்ல ஆட்கள், உங்களெல்லாம் எங்கே கொண்டு வைக்கன்னு தெரியல. சபையில் ஒரு சாட்சி சொல்லியாச்சுன்னா உடனே ஃபோன் பண்ணி, இன்னைக்கு உனக்கு இப்படி சாட்சி சொன்னா, உனக்கு பொண்டாட்டி இப்படி சாட்சி சொன்னா, உனக்கு மக்கள் இப்படி சாட்சி சொல்லிச்சு. அப்படியா, ஏதோ சம்பவமா? சபையில் ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணிட்டா உடனே அந்த குறிப்பிட்ட நபருக்கு அந்த குடும்பத்துக்கு உடனே ஃபோன் போயிடும். மத்தியானம் பாஸ்டர் ஃபோன் பண்ணுறாரோ இல்லையோ, விசுவாசி ஃபோன் பண்ணிடும், பாஸ்டர் இன்னைக்கு இப்படி ஜெபம் பண்ணாரு, என்ன சம்பவம்? எங்கே போய் விளங்க போறேன்னு தெரியல. அதே போல் நம்மளை மாதிரி ஒரு ஆள் அங்கே நின்றுட்டு புருஷனுக்கு ஃபோன் பண்ணிட்டான், உன் மனைவி இங்கே ஞானஸ்நானம் எடுக்கிறா அப்படின்னு. இவன் அருவாவை தீட்டி வச்சுட்டு வாசலில் நிற்கிறான். இவன் ஞானஸ்நானம் எடுத்து முதல் திருவிருந்தல் அட்டன் பண்ணிட்டு பயத்தோடு வருகிறா. என்ன நடக்குதோ ஏது நடக்குதோ. வர்ற வழியிலே சொல்லி, டேய் மாப்பிள்ளை வாசல்ல வெட்டுத்தியோட நிற்கான், வெட்டுத்தியோட நிற்கான். இவன் நேர வந்தா, பயத்தோடு நின்னா. கணவன் கேட்டான், எங்கே போயிட்டு வர? சர்ச்சுக்கு. அங்கே என்ன சம்பவம்? அது அது நான் ஞானஸ்நானம் எடுத்தேன். இவன் கோவத்தில், இனி எடுப்பியான்னு கேட்டான். இனி எடுப்பியான்னு கேட்டான். இவ காலில் விழுந்துட்டா. விழுந்து, நான் சத்தியமாக தான் இனி நான் எடுக்கவே மாட்டேன். அப்போ உள்ளே போய் சோறை போடு. ஆமே, முடிஞ்சா? சிம்பிள். ஆமே, என்னமோ நடந்திருக்கும்னு நினச்சிக்கல. உடன்படிக்கை விட்டு போனார்கள். ஞானஸ்நானத்தில் உடன்படிக்கை பண்றோம். என்ன உடன்படிக்கை பண்றோம்? என்ன உடன்படிக்கை பண்றோம்? ஒரே மெய்யான இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறாயா? தண்ணிக்குள்ள இருந்துட்டு ஓம். அவருடைய சபைக்கும் சமுதாயத்துக்கு சாட்சியா இருப்பாயா? ஆம். முடிவு பரியந்தம் அவருக்குள் நிலைத்திருந்து அவருக்காக வாழ்வாயா? ஆம். எல்லாத்துக்கும் ஆம். நீ தேவனுக்கு முன்பாக கொடுத்த விசுவாச அறிக்கையின்படியும் ஊழியக்காரனா எனக்கு முன்பாக கொடுத்த விசுவாச அறிக்கையின்படியையும் இங்கே சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு முன்பாக கொடுத்த விசுவாச அறிக்கையின்படியையும் தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தின்படியையும் உனக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே உனக்கு என்ன கொடுக்கிறேன்? ஞான ஸ்நானம் கொடுக்கிறேன். முடிவு பரியந்த நிலைத்திருந்து ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள். இது சும்மா சடங்குன்னு நினைச்சிங்களா? ஏதோ சம்பிரதாயம் நினைச்சிங்களா? இது தேவனோடு பண்ணின உடன்படிக்கை. இது தேவனோடு பண்ணின உடன்படிக்கை. நீ தெரியாது, ஆனா தேவனோடு நீ உடன்படிக்கை பண்ணிட்ட.
இனி நான் உலகத்துக்குரியவன் அல்ல, உன்னதத்துக்குரியவன். இனி என் வாழ்க்கை ஆண்டவருக்கு, என்னுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் எல்லாம் ஆண்டவரை சார்ந்து அவருக்கு சாட்சியா இருப்பேன்னு ஆண்டவரோடு உடன்படிக்கை பண்ணின நீ இப்பொழுது உடன்படிக்கை விட்டு போகும்போது ஆபத்துக்கள் கிட்டி வரும். உடன்படிக்கை விட்டு போயிட்டாங்க ஜனங்கள். வேதனையோடு ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்களுடைய பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் அவர்களை எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட பண்ணின போது அவர்களோடு பண்ணின உடன்படிக்கை அவர்கள் விட்டு போனார்கள். ஒரே தெய்வம் என்று சொன்னவர்கள் இப்பொழுது கன்று குட்டிக்கு பின்னாடி போகிறார்கள். எந்த சூழ்நிலையிலும் பின்தொடர்வேன் என்று சொன்னவர்கள் இப்போ பின்வாங்கி போகிறார்கள், உடன்படிக்கை மீறுகிறார்கள். ஞானஸ்நானம் என்பது ஒரு உடன்படிக்கை. திரும்ப பரிசுத்த விவாகத்தில் வரும்போது அங்கே ஒரு உடன்படிக்கை நடக்கிறது. என்ன உடன்படிக்கை? வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் இன்பத்திலும் துன்பத்திலும் மரணம் நம்மை பிரிக்க மட்டும் பிறர் முகம் பாராமல் உனக்கே மனைவியா உனக்கே புருஷனாய் இருப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி பரிசுத்தவான்கள் முன்னாடி, தேவ ஜனங்கள் முன்னாடி, சொந்தக்கார முன்னாடி, உலக மனுஷன் முன்னாடி ஆமீன் வாக்கு கொடுத்துட்டு உடன்படிக்கை பண்ணிட்டு ஒரு குடும்பத்தை செம்மையா நடத்த தெரியாம குடும்பத்தில் சாட்சி கேட வர வச்சினா அது சபைக்கும் ஆண்டவருக்கும் அது சாட்சி கேடு. நீ உடன்படிக்கை விட்டு போகிறாய். உடன்படிக்கை விட்டு போகிறாய். என்ன உடன்படிக்கை பண்ண? வாழ்விலும் கூட இருப்பேன், தாழ்விலும் கூட இருப்பேன். அப்ப ரெண்டுலையும் கூட இருக்கணும். புருஷன் லட்ச லட்சமா பணம் கொண்டு வரும்போதும் கூட இருந்துட்டு ஒண்ணு இல்லாம இருக்கும்போது கூட இல்லாம இருக்க கூடாது. வாழ்விலும் கூட இருக்கணும், தாழ்வில் கூட இருக்கணும். யோபுவின் மனைவி வாழ்வில் கூட இருந்தால் தாழ்வில் கூட இருக்கல. அவ சொல்றா, உன் சுவாசம் எனக்கு அந்நியமாய் இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? தள்ளிப்படியா, உன் மூச்சு காத்திய மேல படுது, அது அந்நியமா இருக்குது. இப்படிப்பட்டவர்களை எல்லாம் வரிசையில் நிறுத்தி விச ஊசி போட்டுக் கொள்ள வேண்டும். உடன்படிக்கை மீறுகிறவர்கள். சார் ஒரு மாதம் வருமானம் வந்துச்சு சார், அடுத்த மாதம் வருமானம் வரல. வாழ தெரியணும். ஒரு நாள் பிரியாணி, அடுத்த நாள் கஞ்சி தான். இன்னைக்கு எங்கள் வீட்டில் முருங்கைக்கீரை போட்டு கஞ்சி. கிச்சனில் போய் ஓப்பன் பண்ணி பார்த்தேன், முருங்கைக்கீரை போட்டு கஞ்சி. இன்னைக்கு ஆண்டவர் கஞ்சியை தான் எனக்கு அனுமதிச்சிருக்கிறார். அப்படின்னா சந்தோஷத்தோடு என்ன செய்யணும்? அனுபவிக்கணும். ஏன்னா 3 நாளைக்கு முன்னாடி வெயிட்டாக ஒரு சாப்பாடு சாப்பிட்டேன். ஆமென். இன்னும் அந்த சாப்பாடுக்கு எஃபெக்ட் என்னை விட்டு போகலை. ஒரு பெரிய வாழையில போட்டு அதில் 13 வகையான கூட்டை வச்சு அதில் முதல்ல ஒரு பெரிய மீன் பொரிச்சது. தூத்தூரில் ஒரு கல்யாணம் நடந்துச்சு, மீன் பொரிச்சது. அப்புறம் ஒரு பரோட்டா, அதுக்குள்ளால கறி வச்சு, அதுக்கு சைடு ஆட்டு சில்லி சிக்கனை வச்சு சொல்லும் போதே எச்சி ஊறுது. பாருங்க, மேட்டு ஈரமாயிர போது. ஆமே. அதுக்கப்புறம் இந்த பரோட்டா அதுக்கப்புறம் மட்டன் பிரியாணி. அது முடிஞ்சதுக்கப்புறம் சம்பா ரைஸு, சோப்புகளை சம்பா ரைஸை வச்சு அவ்வளோ அழகாக ஒரு பருப்பு குழம்பை கொண்டு ஊற்றி, சாம்பாரை ஊற்றி, ரசம் ஊற்றி, பருப்பு ஊற்றி, அப்புறம் மோர் ஊற்றி, புளிசேரின்னு ஒன்று ஊற்றி, எல்லாத்தையும் ஊற்றிக்கிட்டு ஒரு 3 பாயசம் போட்டாங்க. கருப்பு, வெள்ளை, அப்புறம் அந்த அடை. எதையுமே விடலை, எல்லாத்தையும் சாப்பிட்டேன். என் பக்கத்தில் சென்னையிலேருந்து ஒரு பாஸ்டர் இருந்தார். அதுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய தேவ மனுஷன் இருந்தார். அதுக்கு பக்கத்தில் இன்னொரு தேவ மனுஷன் இருந்தார். ஒரு சில உட்காந்துருந்தோம். விடலை, சாப்பிட்டேன். நீ என்ன நினச்சாலும் பரவாயில்லைன்னு சாப்பிட்டேன். ஆமென். ஹல்லேலூயா. அது ஒரு வாரத்துக்கு தாங்கும். ஒரு வாரத்துக்கு என்ன செய்யும்? தாங்கும். இன்னைக்கு காலையில் பானையை ஓப்பன் பண்ணுறேன். என்ன கஞ்சி? முருங்கையில் போட்டு கஞ்சி. உடனே பேண்டையும் தூக்கிட்டு காலை எடுத்து ஃபுட்பால் எடுத்து பானை சவுட்டி தள்ளிட்டு கஞ்சியா அப்படின்னா அதுக்கும் வழி இல்லாமல் போயிடும். வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் துக்கத்திலையும் இன்பத்திலையும் சார் எல்லாத்திலையும் கூட இருக்கணும் சார். அதான் உடன்படிக்கை. வெளிநாட்டிலேருந்து ஒரு மாதம் பணம் வரலன்னா உடனே சந்திரமுகியாக மாறிடக்கூடாது. ஆகஸ்ட் மாதம் ஜூலை ஆகஸ்ட்டில் உங்களெல்லாம் கொண்டு சவுதி அரேபியாவில் விடணும். ஜூன் ஜூலை ஆகஸ்ட் மாதம் அக்காமார் இங்கே இருக்கிற தாய்மார்களெல்லாம் எங்கே கொண்டு விடணும்? சவுதி அரேபியாலையும் அந்த ஐக்கிய அரேபு எமிரேட்ஸில் கொண்டு விடணும். அந்த வெயிலில் நீங்கள் நின்று ஒரு 5 நிமிஷம் நின்னா உங்களுக்கு தெரியும் அங்கேருந்து பணம் எப்படி வருதுன்னு. அங்கேருந்து சக்கை பறிச்சது போல் வரையில. என்ன
மாதம் மாதம் வருது அப்படின்னா அது எதமோ அங்கே பெரிய மரம் வச்சிருக்காரு போல் எங்கள் வீட்டுக்காரரு. கேட்ட உடனே ஒரு பலாப்பழத்தை பறித்து அனுப்பி விடுறார். நான் எங்கே எடுத்து ஒவ்வொரு சோலையா, அம்மைக்கு ஒரு 10 சோலை, தம்பிக்கு ஒரு 10 சோலை, எல்லாரும் கொடுத்துட்டு வெறும் பூஞ்சியை வச்சிட்டு. ராமேன் சொல்லுங்க. உடன்படிக்கை விட்டு போவது, விட்டு போகாத. என்ன கஷ்டம் ஆனாலும் உடன்படிக்கையை காத்துக்கொள்ளுங்க. 2 நாளாகமம் 7:19 சொல்லுகிறது, என் கட்டளைகளையும் என் கற்பனைகளையும் விட்டு போனார்கள். என் கட்டளைகளையும் விட்டு போனார்கள். தேவன் நம்முடைய காரியத்தை செய்து முடிக்க வேண்டும் என்றால், தேவன் நம்முடைய காரியத்திலே நன்மையான முடிவை தர வேண்டும் என்றால், உடன்படிக்கை விட்டு போகாத அவர் நமக்கு தந்த கட்டளைகளை, இங்கே வேசனம் சொல்லுகிறது, நீங்கள் வழி விலகி நான் உங்களுக்கு முன்வைத்த மனுஷ கட்டளைகள் அல்ல, பாரம்பரிய கட்டளைகள் அல்ல, நான் உங்களுக்கு முன்வைத்த என் கட்டளைகள், என் கற்பனைகளை விட்டு போய் செஞ்சின்னா அடுத்த வசனம் எல்லாம் சொல்லுது நிறைய. பாண்டவர் சொல்றாரு, ஒன்னு தேவ சித்தம் இல்லாத இடத்தை விட்டு பெயர்ந்து வா. தேவ சித்தத்துக்குள்ள வந்துட்டியா, அவ்விடம் விட்டு என்ன செய்யாத, போகாத. அவ்விடம் விட்டு போகாத. ரூத் 2ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிங்க. போவாசினுடைய வேலைக்காரிகளோட கூடியிருந்து, ஆமென், குடியிருந்து அல்ல, கூடியிருந்து. குடியிருப்பது எல்லாருக்கும் இயல்பு, எல்லாராலும் இயலும். குடியிருப்பது எல்லாராலும் இயலும். ஆனால் கூடியிருப்பது முடியாத காரியம், முடியாத காரியம். ஒரே வீட்டுக்குள்ள, ஒரே குடும்பத்துக்குள்ள, கணவன் அந்த அறையில், மனைவி அந்த அறையில், ஆனால் ஒரே வீட்டிலே குடியிருக்கிறார்கள். ஆனால் ஒரே வீட்டுக்குள்ளால கூடி இருக்கல. இங்க வசனம் சொல்லுது, என்ன சொல்லுது, வேலைக்காரிகளோட கூடியிருந்து. they were one, அவங்க கூடி இருந்தாங்க. பக்கத்துல சொல்லுங்க, குடி இருக்கிறது வேற, கூடி இருப்பது வேற. புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுது? ஒரே வீட்டில் தான் குடியிருக்கிறேன். என் மாமனார், என் மாமியார், என் கணவனார், நான், என் பிள்ளைங்க, இது அது இது எல்லாம் ஒரே வீட்டில் தான் என்ன செய்கிறோம், குடியிருக்கிறோம். ஆனால் கூடி இருக்கல. எப்படி இருக்கல? கூடி இருக்கல. ஆண்டவர் என்ன விரும்புகிறார்? நீ குடியிருக்கணும், ரெண்டாவது கூடி இருக்கணும். கூடி இருக்கணும். எனக்கு சமீப நாட்களில் என் காதுகளுக்கு வரக்கூடிய செய்திகள் எல்லாம், இப்படியும் மனிதர்கள் இருக்கிறார்களா, இப்படியும் குடும்பங்கள் இருக்கிறதா, இப்படியும் ஒரு வீட்டுக்குள்ளே இருக்க முடியுமா? கணவன் ஒரு ரூமில், மனைவி ஒரு ரூமில், பிள்ளைகள் ஒரு ரூமில், மாமியார் ஒரு ரூமில், மாமனார் ஒரு ரூமில், இப்படி ஒரு ரூமில், ஒரு வீட்டில் இருக்க முடியுமா? திருமணமாகி 9 ஆண்டுகள் ஆகிறது. பாஸ்டர், எனக்கு கல்யாணம் 9 வருஷம் ஆச்சு, என் கணவனுடைய விரல் என் மழையில படலன்னு ஒரு சகோதரி வந்து சொல்றாங்க. ஊழியத்தில் போகும்போது நான் என்ன செய்யணும்? ஏன் அவனுக்கு திருமணத்தில் விருப்பம் இல்லை, திருமண வாழ்க்கையில் அவனுக்கு விருப்பம் இல்லை. இப்ப சொல்றான், ஐ எம் வெரி சாரி ஃபார் யூ, நீ வேற யாராவது தெரிந்துக்கோ. 9 வருஷம் என்ன வாயில என்னத்தை வச்சுட்டு இருந்த? நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கறதுக்கு நான் சொன்னேன், பேசாம வச்சிரு. அவன் எதுக்கு உலகத்தில் வாழ்ந்து 9 வருஷம் லைஃப்பை வேஸ்ட் பண்ணிட்டு, ஒரு பிள்ளையினுடைய லைஃப்பை. ஆனால் ஒரே வீட்டுக்குள்ளே இருக்கிறோம். வெளி உலகத்துக்கு கணவன் மனைவி அறியப்படுகிறார்கள், குடும்பத்தின் உறவுகளுக்கு கணவன் மனைவி அறியப்படுகிறார்கள். ஆனால் குடியிருக்கிறார்களே தவிர அவர்கள் என்ன செய்யலை, கூடியிருக்கல. ஒரு தகப்பனார் அரசாங்கத்தினுடைய உயர்ந்த உத்தியோகம், அந்த வீட்டின் தாயார் அரசாங்கத்தில் உயர்ந்த உத்தியோகம், அவர் லட்சம் சம்பாதிக்கிறார், இவங்களும் லட்சம் சம்பாதிக்கிறாங்க, 2 பேர் ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க.
ஒரே வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க, பிள்ளைகளை திருமணம் பண்ணி கொடுத்தாச்சு, ஒரே வீட்டுக்குள்ளால ஒரே சமையல். ஆனால் அவர் அந்த ரூமில், இவங்க அந்த ரூமில். வீட்டை விட்டு வெளியே போகும்போது இவர் பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு வெளியே நிற்பார், இந்த அம்மா வந்து ஏறி உட்காரும். நடுவில் ஒரு பைபாஸ் ரோடு போகும், அவருக்கும் இவியலுக்கும். அங்கேருந்து பார்க்குறவங்களுக்கு என்ன ஜோடி பொருத்தம். அவைய வாரது வரைக்கும் அவர் பைக்கை ஸ்டார்ட் பண்ணி வச்சு நிற்பார், பழைய செட்டாக்கு. அவங்க ஏறுவாங்க, ஏறி நேராக அந்த அம்மாவை கொண்டு ஒரு தேவ ஆலயத்தில் விடுவார். அந்த ஆலயத்தை பேரை சொன்னால் தெரிஞ்சிடும், லைவில் எல்லாம் போயிட்டுருக்குதுனால. விட்டுட்டு இவர் நேராக பைக் எடுத்துட்டு இவர் வேற ஒரு ஆலயத்துக்கு போவார். அவர் ஆலயம் முடிஞ்சிடும், சீக்கிரம் முடிச்சுட்டு இந்த ஆலயத்தில் வந்து நிற்பார் வாசல்ல. இந்த அம்மா ஆராதனை முடிஞ்ச உடனே வரும். சபைக்கு எல்லாருக்கும் எப்படி, வீட்டுக்காரரு மனைவிக்காக எவ்வளோ நேரமாக காத்திருக்காரு அப்படின்னு. வீட்டுக்குள்ளே வந்து வெளியே விடுறதோட சரி, அதுக்கு பிறகு பேப்பரில் எழுதி வச்சுட்டு சாப்பாடு டேபிளில் உள்ளது, எடுத்து சாப்பிடவும், எடுத்து சாப்பிடவும். இப்படியும் வாழ்க்கை வாழ்கிறாங்க. குடி இருக்கிறார்கள், ஆனால் கூடி இருக்கல. ஒரே சபைக்குள்ள தான் இருக்கிறோம், ஒரே சபைக்குள்ள தான் குடி இருக்கிறோம், ஆனால் கூடி இருக்கல. 1000 வேற்றுமைகள், 1000 எண்ணங்கள், ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை சொல்லுகிறோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் பகைமையை உணர்கிறோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் கசப்பை விதைக்கிறோம். குடியிருக்கிறோம். எங்க சர்ச்? ஜேசிசி சர்ச், வட்டம். எந்த சர்ச்? வட்டத்தில் போறோம் சர்ச்சு. ஒரே சர்ச்சுக்குள்ள இருக்கிறோம், ஒரே பாத்திரத்தில் பங்கெடுக்கிறோம், ஒரே அப்பத்தை ஒரே ரசத்தை பானம் பண்ணுகிறோம். குடியிருக்கிறோம், ஆனா என்னவா இல்ல, கூடி இருக்கல. கூடி இருக்கல. ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுறது கிடையாது, ஒருத்தருக்கு ஒருத்தர் கசப்பு, ஒருத்தருக்கு ஒருத்தர் வெறுப்பு. ஆனா ஒன்னா சிங்காசனத்துக்கு முன்ன வந்து நிக்கிறோம், சிங்காசன ஜபத்தில் குடியிருக்கிறோம், ஆனா என்ன இல்லை. எனக்கு இந்த செய்தி நேற்று ராத்திரி நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது என்னுடைய சபை இப்படி மயான அமைதியை கடைபிடிக்கும் என்பது நேற்று இரவே எனக்கு தெரியும். இந்த நேரம் மட்டும் நீ வாளாகாமல் தலையாவாய், கீழாகாமல் மேலாவாய், தெய்வம் நின்னை பொக்கி கொண்டு போய் அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே பக்கத்தில் பசங்க. குடியிருக்கிறோம், ஆனால் கூடி இருக்கல. குடியிருக்கிறோம், ஆனால் கூடி இருக்கல. ஒரே சபைக்குள்ளே தான் இருக்கிறோம், ஒரே குடும்பத்துக்குள்ளே தான் இருக்கிறோம், ஆனால் என்னவா இல்லை, கூடியிருக்கல. குடியிருப்பதல்ல, கூடியிருப்பது. குடியிருப்பதல்ல. நீ குடியிருக்கிறாயா கூடியிருக்கிறாயா என்பதை இன்றைக்கு நீ முடிவு செய்ய வேண்டும். கூடியிருந்தாதான் உன் காரியத்தை அவர் முடிப்பார். போவாசினுடைய வேலைக்காரிகளோட கூடியிருந்து இந்த காரியத்தை முடிக்கும் அவன் இளைப்பாற மாட்டான் என்று நகோமி சொல்ல காரணம் என்ன? அவள் அங்கே கூடி இருந்தாள். அதில் வேற்றுமை இல்லை. அவ வேற, இவ வேற, அவன் வேற, இவன் வேற இல்லை. நீ பெரியவன், நான் பெரியவன் இல்லை. அவங்க இது, இவங்க இது, எதுவுமே இல்லை. they were one in the presence of the Lord. தேவனுக்கு முன்பாக எல்லாரும் ஒன்னா இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் திருவிருந்து அட்டன் பண்ண போறீங்க, கர்த்தருடைய பந்தி ஆசரிக்க போறீங்க. என்ன எண்ணத்தோடு ஆசரிக்க போறீங்க? என்ன தகுதியோடு ஆசரிக்க போறீங்க? ஒருத்தருக்கு ஒருத்தர் கசப்பையும் வெறுப்பையும் காய்மகாரங்களையும் வீணான வார்த்தைகளையும் பேசிவிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் முகம் பார்க்காம ஒருத்தருக்கு ஒருத்தர் பலவிதமான காரியங்களில் ஈடுபட்டு கொண்டு எப்படி என்ன தைரியத்தில் அந்த அப்பத்தை வாங்குறீங்க, என்ன தைரியத்தில் அந்த ரசத்தை குடிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஏன் ஆசீர்வாதம் இல்லை? ஏன் நம்முடைய காரியங்கள் ஒரு முடிவு எட்டப்படலை? ஏன் நம்முடைய காரியத்தில் ஒரு நன்மையான முடிவு இன்னும் வரல? அப்படின்னா இன்னும் நாம கூடி வரல. குடியிருப்பது அல்ல, கூடியிருப்பதை தான் தேவன் விரும்புகிறார். ஒரு குடும்பத்தில் பிள்ளைங்க 2 பேர் இருக்கிறீங்களா, 3 பேர் இருக்கிறீங்களா, குடும்பத்தில் கூடி இருக்கணும். குறைவுகள் இருக்கும், ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், போராட்டம் இருக்கும், எல்லாம் இருக்கும். விட்டு போகாத.
கடைசியாக ஒரு காரியத்தை சொல்கிறேன். ரூத் 3ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். முதல்ல சொன்னேன், இடம் பெயர்ந்து வா. ரெண்டாவது, இவ்விடம் விட்டு போகாதே. மூணாவது, இஷ்டப்படி செய்யாத. இஷ்டப்படி செய்யாத. எனக்குன்னு ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கு பாஸ்டர். அப்ப எனக்குன்னு ஆசை இல்லையா? எனக்குன்னு விருப்பம் இல்லையா? எஸ் இருக்கு, எல்லாருக்கும் விருப்பம் இருக்கு, எல்லாருக்கும் ஆசை இருக்குது. ஆனா தேவ சமூகத்தில் வந்துட்டோமே, தேவ சித்தத்துக்குள்ள வந்துட்டோமே, பெத்லகேமுக்குள்ள வந்துட்டோமே, அவருடைய வட்டத்துக்குள்ள வந்துட்டோமே, அவருடைய வளையத்துக்குள்ள வந்துட்டோமே, அவருக்குள்ள நாம வந்துட்டா அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி தான் செய்ய வேண்டும். ரூத் நகோமியை பார்த்து சொல்ல, நீர் எனக்கு சொன்னபடி எல்லாம் செய்வேன் சொல்லிவிட்டு அந்த களத்திற்கு போய் தன் மாமி தனக்கு கற்பித்தபடி எல்லாம். பக்கத்தில் பார்த்து, நம்மளும் அடிக்கடி செய்வேன்னு சொல்றோம், ஆனா செய்யறதில்லை. ஆமென். இவ சொல்றா, மாமிட்ட சொல்றா, நீங்க சொன்னபடியெல்லாம் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரம் ஒப்பேத்தல. அவள் களத்துக்கு போன பிறகும் அதன்படியே செய்தாள். ஆமென். இங்க இருக்கும்போது, பாஸ்டர் நான் செய்வேன் பாஸ்டர், செய்வேன் பாஸ்டர், செய்வேன் பாஸ்டர். வெளிநாட்டுக்கு போன பிறகு, வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம், படிக்க போனதுக்கு அப்புறம், வேலைக்குன்னு போனதுக்கு அப்புறம் தன்னிஷ்டப்படி வாழுகிறார்கள், தன்னிஷ்டப்படி செய்கிறார்கள். இவள் வீட்டிற்குள்ளேயும் களத்திலேயும் ஒரே வாழ்க்கை தான் வாழ்ந்தாள். வீட்டுக்குள்ளேயும் களத்துக்குள்ளேயும் ஒரே வாழ்க்கை தான், சபைக்குள்ளேயும் சமுதாயத்துக்குள்ளும் ஒரே வாழ்க்கை தான், இந்தியாவிலேயும் சவுதி அரேபியாவிலும் ஒரே வாழ்க்கைத்தான், இந்தியாவிலும் மலேசியாவிலும் ஒரே வாழ்க்கைத்தான், இந்தியாவிலும் துபாயிலும் ஒரே வாழ்க்கைத்தான், இந்தியாவிலையும் குவைத்திலையும், இந்தியாவிலையும் சவுத் ஆப்பிரிக்காலையும் ஒரே வாழ்க்கைத்தான். என் இஷ்டப்படி வாழ முடியாது, என் இஷ்டப்படி வாழ முடியாது. உங்க காரியத்தை ஆண்டவர் இன்றைக்கு முடிக்கணும்னா, இந்த 7வது மாதத்தினுடைய இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமையில கர்த்தருடைய சமூகத்தில் இந்த காரியம் என்னமாய் முடியும்னு சொல்லி வந்திருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் உங்கள் காரியத்தில் ஒரு அற்புதத்தை செஞ்சு அந்த காரியத்தில் ஒரு முடிவை தரணும்னா உங்க இஷ்டப்படி செய்யாதீங்க. இயேசுவை விட இயேசுவின் தாய் பெரியவர்கள் தான், மதிக்கிறேன், கனம் பண்ணுகிறேன். ஆனால் அந்த இயேசுவின் தாய் இயேசுவிடத்திலே வந்து காரியங்களை சொல்லிவிட்டு எந்த பிரதியுத்தரமும் ஆண்டவரிடத்திலிருந்து, ஆமென், அவள் விரும்பினது போல் இல்லாதபடி நான் வேலைக்காலத்திலே சொல்லுகிறார். அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி அவர் சொல்லுகிறபடி செய்யுங்கள். உங்கள் இஷ்டப்படி அல்ல, மரியாளுடைய இஷ்டப்படி அல்ல. அவன் கிடக்கிறான், அவன் என் பையன்தான், அவன் கிடக்கிறான், எனக்கு மவன்தான், எனக்கு பையன் என் வார்த்தையை மீறி நடந்துருவானா? ஓ லோ அம்மாமார் வேணாம், வேற டாபிக் போகுது, இங்க வந்துடும். சோத்திர ஆண்டவரே ஏசப்பா. இயேசுவின் தாய் அப்படி நினைச்சிருக்கலாம், நான் பெத்த பையன் நான் சொல்றபடி செய்ய மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்காரில் கூப்பிட்டு, நீங்க இங்க வாருங்க, நமக்கு ஒன்று செய்வோம், நேராக திருவாங்கோட்டுக்கு போ, 4 கடை யார் இறங்கு, அலைய மண்டபத்துக்கு போ, அங்கேயும் 2 கடைக்கு போ, 2 பேர் வா, தக்கலை போ, இருக்கிற எல்லா கடையில் இருந்தோம் வாங்கு, அதை பண்ணு இதை பண்ணு செஞ்சுருக்கலாம். ஆனால் அந்த அம்மா நல்ல அம்மா முன்மாதிரியை காட்டுறாங்க. அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள், உங்கள் இஷ்டப்படி செய்வதற்கல்ல. அப்போ இஷ்டப்படி வாழ முடியாதா? வாழக்கூடாதா? வாழலாம். அது மோவாபில், அது எங்க? பெத்லகேமில் வாழ முடியாது தம்பி. தேவனுக்கு முன்பாக இஷ்டப்படி வாழ முடியாது. ஒரு காலத்தில் இஷ்டப்படி வாழ்ந்தோம், இஷ்டப்படி ஜீவித்தோம், இஷ்டப்படி எனக்கு விரும்பினபடி நான் விரும்பின ட்ரெஸ்ஸை நான் போடலாம். 32 பாக்கெட் வச்சு போட்டிருக்கிறேன்.
எத்தனை பாக்கெட்டு? 32 பாக்கெட்டு. அப்புறம் உட்கார்ந்தா மத்திய பிரதேசம் கீறிரும். அப்படிப்பட்ட பேண்ட், பேரலல் பேண்ட், எலிஃபண்ட் லெக் எல்லாம் போட்டிருக்கிறோம். இப்ப நான் ஒரு எலிஃபண்ட் லெக்கையும் போட்டுட்டு ஒரு 32 பாக்கெட்டையும் போட்டுட்டு ஸ்லீவ்லெஸ் ஷர்ட் போடக்கூடாதுன்னு பைபிள்ல இருக்குதா? ஸ்லீவ்லெஸ் ஷர்ட் போட்டுட்டு நான் வந்து ஆமென் நந்தியோடு நான் அப்படின்னு சொன்னேன்னா நீங்க எப்படி இருப்பீங்க? சார், ஒரு காலத்தில் இஷ்டப்படி வாழ்ந்தோம், இஷ்டப்படி ஜீவித்தோம், இஷ்டப்படி பேசணும், இஷ்டப்படி என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் பெத்லகேமுக்குள்ள வந்துட்டீங்களா, உங்க இஷ்டப்படி அல்ல, அவர் இஷ்டப்படி. அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி எல்லாம் செய்வேன், அவர் கற்பித்தபடி எல்லாம் நான் நடப்பேன், செய்வேன். அப்படி செஞ்சதுனால தான் வசனம் சொல்லுது, இவ காரியத்தை முடிக்கும் முன் அந்த போவா சிலைப்பார மாட்டான். எப்படி வேணாலும் இஷ்டப்படி ஊழியம் செய்யலாம், இஷ்டப்படி வாழலாம், இஷ்டப்படி நடக்கலாம், இஷ்டப்படி. கிருபை இருக்குது, கிருபை இருக்குது, கிருபை இருக்குது. கிருபை இருக்கும், இந்த கிருபா இருப்பானான்னு தெரியாது. கிருபை இருக்குது, கிருபை இருக்குது. எப்படி வேணாலும் இருக்கலாம், எப்படி வேணாலும் நடக்கலாம். எப்படி அது இல்லையா? அப்படி இருந்துதான் இப்படி ஒரு பைபிள் நமக்கு தேவையில்லை, இப்படி ஒரு சபை தேவையில்லை, இப்படி ஒரு போதகர் தேவையில்லை, இப்படி ஒரு உபதேசம் தேவையில்லை, இப்படி ஒரு சத்தியம் தேவையில்லை. காலையில் 9 மணிக்கு வந்து உட்கார்ந்து 12 மணி வரைக்கும் இப்படி உட்கார்ந்து இருக்கணும்னு அவசியமே இல்லை. மோவாபில் இஷ்டப்படி வாழலாம், மோவாபில் இஷ்டப்படி பயணிக்கலாம், இஷ்டப்படி ஜீவிக்கலாம், இஷ்டப்படி தன்னுடைய வாழ்க்கையை வாழ. இஷ்டப்படி வாழ்ந்தனால தான் அது மோவாபாய் மாறினது. எப்படி மோவாபாய் மாறினது? அவங்க இஷ்டப்படி இருந்ததுனால, தன்னுடைய இஷ்டத்தை நிறைவேற்றினதுனால, தன்னுடைய இச்சையை நிறைவேற்றினதுனால, தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றினதுனால அங்கே ஒரு மோவாபிய சந்ததி உருவானது. இப்ப மோவாபை விட்டு பெத்லகேமுக்குள்ள வந்துட்டியா, நம்ம இஷ்டப்படி எல்லாம் வாழ முடியாது. பக்கத்தில் உங்க இஷ்டத்துக்கெல்லாம் வாழ முடியாது. உங்க இஷ்டத்துக்கெல்லாம், உங்க இஷ்டத்துக்கு உங்க அம்மா போனை எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிட்டு நம்பரை பிளாக் பண்ண முடியாது. உங்க இஷ்டத்துக்கு எவன்கிட்ட சேட் பண்ணிட்டு இருக்க முடியாது. உன் இஷ்டத்துக்கு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் பண்ணி வைக்க முடியாது. உன் இஷ்டத்துக்கு ஃபேஸ்புக்கில், உன் இஷ்டத்துக்கு வாட்ஸ்அப்பில், உன் இஷ்டத்துக்கு இன்ஸ்டாகிராமில், உன் இஷ்டத்துக்கு 4-5 ஃபேக் ஐடி வச்சுக்கிட்டு தொடர்பில் இருக்க முடியாது. உன் இஷ்டத்துக்கு வாழ முடியாது. பெத்த தகப்பனையும் தாயை ஏமாத்திக்கிட்டு உன் இஷ்டத்துக்கு வாழ முடியாது. புருஷனை ஏமாத்திட்டு உன் இஷ்டத்துக்கு வாழ முடியாது. மனைவி ஏமாத்திட்டு உன் இஷ்டத்துக்கு வாழ முடியாது. பெத்லகேமில் வந்துட்டோமா, அவர் இஷ்டத்துக்கு தான் வாழணும். அது கஷ்டம், ஆனா அது முடிவு ஆசீர்வாதம். ரூத்தே, நீ மோவாபில் உன் இஷ்டப்படி வாழ்ந்திருக்கலாம், ஆனா நீ இப்ப வந்திருக்கிற இடம் பெத்லகேம். இங்க உன் இஷ்டப்படி வாழ முடியாது. நான் சொன்னபடி செய், நான் சொன்னபடி வாழ. உன் காரியத்தை முடிக்கும் முன் அவன் இளைப்பாற மாட்டான். இந்த காலை நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறார். பெயர்ந்து வா, இருக்கும் இடத்தை விட்டு பெயர்ந்து வா. சங்கீதக்காரன் 1வது சங்கீதத்தில் சொல்லுகிறான், துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் உட்காராத, பெயர்ந்து வா. இங்க இருந்தா எனக்கு பிரச்சனை இருக்குது பாஸ்டர், இங்க இருந்த பாவத்துக்கு உடன்பட்டுருவேனோன்னு பயமா இருக்குது, விட்டு வா, பேர்ந்து வா. இந்த நண்பனோடு சகவாசம் எனக்கு இருக்க இருக்க எனக்கு பரிசுத்த வாழ்க்கையில எனக்கு பிரச்சனை வருது, வேணா, விட்டு வா. சார், எனக்கு நண்பர்கள் உண்டு. இங்க இருக்கிற ஜெரால்டுக்கு நண்பர்கள் உண்டு. ஜெரால்டுடைய முந்தின வாழ்க்கையெல்லாம் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது, நான் பார்த்துருக்கிறேன், ஓரளவுக்கு தெரியும். என்னுடைய முந்தின வாழ்க்கை இங்க இருக்கிற யாருக்கு தெரியாது, சிலருக்கு தெரியும். என்னுடைய நண்பர்கள், அவர்களுடைய ஜீவிதங்கள், அவர்கள் இருந்த நிலைமைகள்லாம் சொல்ல முடியாது. ஆனால் அதை விட்டு வந்தேன், ஆசீர்வாதமாக இருக்கிறேன். இன்றைக்கி அதே நண்பர்கள் வாயிலிருந்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஆண்டவர் உயர்த்தி வச்சிருக்கிறார். ஆமென். இல்லை, எனக்கு நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸ் எப்படி விடுறது? இத்தனை ஆண்டு காலம் கூட இருந்தவர்கள், இத்தனை ஆண்டு காலம் எல்லா பாவத்திலும் எனக்கு உடன்பட்டவர்கள், எனக்காக
அநேக காரியங்களை செய்ய துணிந்தவர்கள். எப்படி நான் விட்டு வருவது அப்படின்னு நான் நினச்சிருந்தேன்னா இன்னைக்கு இந்த இடத்துல ஒரு ஊழியக்கார் நான் நின்றுருக்க வாய்ப்பே இல்லை. நான் உயிரோடு இருக்கிறதற்கே வாய்ப்பில்லை. என்னைக்கோ வெட்டி சாய்க்கப்பட்டு இருக்க வேண்டும், என்றைக்கோ எங்கே என் வாழ்க்கை முடிந்திருக்க வேண்டும். ஆனால் ஒன்ஸ் மோவாபை விட்டு உள்ளே வந்துட்டேன்னா ஒன்று ஒன்றா கட்டாச்சு. இஷ்டப்படி அதை விட்டு அந்த நண்பர், அந்த சிநேகிதம், இந்த உறவு, இந்த தொடர்பு, அந்த பழக்கம், இந்த பழக்கம் எல்லாத்தையும் என் சிம் கார்டை மாற்றினேன், என் மொபைலை மாற்றினேன், என்னுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை மாற்றினேன், என்னுடைய எல்லாத்தையும் மாற்றினேன். நீ விட்டு வரணும்னு நினச்சின்னா எல்லாத்தையும் மாற்றணும். இது விட்டு வந்துட்டேன்னு சொல்லிவிட்டு பழைய நம்பரையும் வச்சுக்கிட்டு பழைய அக்கௌண்ட்டையும் வச்சுக்கிட்டு அது மெசஞ்சரில் வரும், சர்ப்பமாக உள்ளே வரும், அது வாட்ஸ்அப்பில் சர்ப்பமாக உள்ளே வரும், உள்ளே வந்து திரும்பவும் பழையது கொண்டு என்ன செய்யும், கொண்டு வரும், ட்ரிகர் பண்ணும். நம்ம இருந்ததெல்லாம் மறந்துட்டியா, எப்படி இப்படி சீக்கிரம் மறந்த, அடுப்பில் போட விட்டு வரணும்னு முடிவு பண்ணிட்டோமா, எல்லாத்தையும் பழையவைகள் எல்லாம் பழைய ஹேர் ஸ்டைல், பழைய தாடி, ஐயோ எல்லாம் ஒளிந்து போனது. கழுத்தில் ஒரு வெள்ளி செயின், ஒரு பிளேடு, இதெல்லாம் போட்டு நடந்தவன் தான் நான். கருப்பு சட்டை, கருப்பு பேண்ட்டு போட்டு நடந்தவன். 2 பட்டனை க்ளோஸ் பண்ணி சரித்திரமே இல்லை. என் வாழ்க்கை அப்படிப்பட்ட வாழ்க்கை, துன்மார்க்கத்தினுடைய உச்சத்தை கண்டவன். ஆனால் விட்டு வரணும்னு முடிவு பண்ண போது எல்லாத்தையும் விட்டு அப்பனின் வீடு பெத்லகேம் போதும் என்று சொன்னதுனால அப்பத்துக்கு ஒரு குறைவில்லாமல் இன்னும் வரைக்கும் நடத்துகிறார். ஆமென். அநேகருக்கு ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னும் வைப்பார், இன்னும் ஆசீர்வாதமாக வைப்பார், இன்னும் தேசங்களுக்கு ஆசீர்வாதமாக வைப்பார். ஹல்லேலூயா. ஆமென். வெளிநாட்டு ஊழியத்துக்கு கூப்பிட்டு நான் வரலன்னு சொன்னது நான் தான். எனக்கு டைம் இல்லை. மே மாதம் பாஸ்டர் வர முடியுமா, நான் ஏற்கனவே டேட்டு கொடுத்துட்டேன், எனக்கு டைம் இல்லை. அப்போ இன்னொரு வாட்டி வாங்க, நான் உங்களுக்கு ஜூமில் பேசுகிறேன். எனக்கு தெரியும் நான் ஒரு இடத்தை விட்டு வந்திருக்கிறேன். என் இஷ்டப்படி அல்ல, அவருடைய இஷ்டப்படி வாழ்கிறேன். என் காரியத்தை அவர் முடிப்பார். என் காரியத்தை மாட்டார். பக்கத்தில் பார்த்து உங்கள் விஷயத்தில் ஒரு அற்புதம் செய்கிறதுக்கு முன்னாடி அவர் இன்றைக்கி தூங்க மாட்டார். அவருக்கு இளைப்பாறுதல் இல்லை. ஆமென். உங்களுக்கு ஒரு என்னம்மா முடியும். இதே படப்படப்பு தான் ஆண்டவருக்கும். என் பிள்ளையினுடைய காரியத்தை எப்படி முடிக்க போகிறேன். நகோமி சொல்கிறா, உன் காரியத்தை இன்றைக்கு முடிக்கும் முன்னே அவன் இளைப்பாற மாட்டான். இன்றைக்கு உன் காரியம் முடியும்னா இடம் பெயர்ந்து வா. இன்றைக்கு உன் காரியம் முடியும்னா என்ன செய், இவ்விடம் விட்டு போகாத. இன்றைக்கு உன் காரியம் முடியும்னா உன் இஷ்டப்படி வாழாத. ஜெபம் பண்ண எழும்பி நிற்கலாம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட். வாலிப தம்பிமா தங்கச்சிமார்க்கு சொல்கிறேன், உங்கள் இஷ்டப்படி வாழாதீங்க. இருக்கிற இடம் செட் ஆகலையா, இடம் பெயர்ந்து வந்துரு. அது 10 வருஷ பழக்கம், 5 வருஷ பழக்கம். எப்படி என் ஃப்ரெண்டை விடுறது, எப்படி என் லவ்வரை விடுறது, எப்படி அவனை விட்டு வர்றது, எப்படி அவளை விட்டு வர்றது. விட்டு வந்தீன்னா நல்லா இருப்ப. ஒன்ஸ் உள்ளே வந்துட்டியா விட விட்டு போகாத. நீ பெத்லகேமை விட்டு நீ வெளியே போய் சாதிச்சிடலான்னு நினைக்காத. பெத்லகேமில் தான் உனக்கு ஆசீர்வாதம்னா பெத்லகேமில் தான் ஆசீர்வாதம். யாக்கோபிட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, யாக்கோபே நீ பெத்தேலில் இருக்கும்போது என்ன சொன்ன, இப்போ உனக்கு 2 பரிவாரம் வந்த உடனே, 2 மனைவி பிள்ளைகள்லாம் வந்த உடனே, ஆடு மாடுகள் ஒட்டகங்கள்லாம் பெருகின உடனே பெத்தேலை நீ மறந்துட்டியா? எழுந்து பெத்தேலுக்கு போ. இடம் பெயர்ந்து போ. இவ்விடம் விட்டு போகாத. எருசலேமை விட்டு எங்கும் போகாத. 38 வருஷம் பெதஸ்தா விட்டு போகல.
கண்ணுக்கு முன்னாடி எல்லாருக்கும் அற்புதம் நடக்குது. ஆனால் அவன் பெதஸ்தாவை விட்டு போகவே இல்லை. ரூத், நீ விடம் விட்டு போகாத, வேற வயல் போகாத, வேறே அறுக்கிறவர்களுக்கு பின்னாடி போகாத. அது அந்த ஊழியக்காரர், அந்த பாஸ்டர், அந்த சர்ச்சு, அப்படி இப்படி. இங்க என்னமோ தான் நமக்கு ஆசீர்வாதம். எங்கன்னா இங்க தான் லேட் ஆகலாம், ஆனால் இவிட விட்டு போகாத. மோவாப்ல இருந்து கொண்டு வந்து நிறுத்திட்டாரா பெத்லகேம்ல, வாழ்வானாலும் தாழ்வானாலும். மூன்று காரியம். இருக்கும் இடம் சரியில்லையா, மோவாபா இருக்குதா, வெளியே வந்துருங்க. பெத்லகேமுக்கு வந்துட்டீங்களா, விட்டு போகாதீங்க. ஆண்டவர் விட்டு போகாதீங்க, உடன்படிக்கை விட்டு போகாதீங்க. ஞானஸ்நானம் எடுத்த தம்பிமா, தங்கச்சிமா, சகோதர சகோதரிகள், மிகுந்த எச்சரிப்பாக சொல்கிறேன், உடன்படிக்கையை விட்டு போகாதீங்க. எனக்கு தான் ஒன்றும் நடக்கலையே, நான் தான் நல்லா இருக்கிறேனே, ஞானஸ்நானம் எடுத்தும் தப்பு பண்ணுறேன், ஞானஸ்நானம் எடுத்தும் விவாச்சாரத்தில் இருக்கிறேன், ஞானஸ்நானம் எடுத்தும் குடிக்கிறேன், ஞானஸ்நானம் எடுத்ததுக்கப்புறமும் கூலி போச்சு நடக்கிறேன், ஞானஸ்நானம் எடுத்ததுக்கப்புறமும் அந்த தவறான தொடர்பில் இருக்கிறேன், ஞானஸ்நானம் எடுத்துட்டும் இன்னும் நான் பழைய வாழ்க்கையில் தான் இருக்கிறேன், எனக்கு ஒன்றும் நடக்கலையே அப்படின்னு நீ நினைக்காத தம்பி, நினைக்காத தங்கச்சி, சடுதியாய் மரணம் வரும். விட்டு போகாத, ஆண்டவர் விட்டு போகாத, ஆலயத்தை விட்டு போகாத, கூடியிரு. குடியிருக்கிறத விட கூடியிரு. ஒன்னாரு ஒரே சபைக்குள்ள வேற்றுமையாட்டு, கசப்பை வச்சுட்டு, வெறுப்பை வச்சுட்டு, வீண் பெருமைகளை வச்சுட்டு, விதண்டாவாதங்களை பேசிக்கிட்டு, நான் பெரியவன், நீ பெரியவன், ஆவிக்குரிய பெருமை, நான் நல்லா ஜெபிக்கிறவன், எனக்கு பைபிள் நல்லா தெரியும், நான் அதை நல்லா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பெருமைகளை பேசிட்டு தெரியாம we are one, நாம் ஒருவராக இருக்கிறோம். நம்மை ஒருவராக இருக்கும்படிக்கு தான் அவர் ரத்தம் சிந்தினார். அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது சிதறி இருக்கிற இஸ்ரவேலர்களை ஒன்று சேர்க்கும்படி. அவருடைய சரீரத்தை துண்டு துண்டாக பிக்க ஒப்பு கொடுத்தது, துண்டு துண்டாக இருக்கிற நம்மை ஒன்றாய் மாற்றும்படி. ஆண்டவர் சொல்றாரு, இஷ்டப்படி செய்யாத. ரூத்தே, உன் இஷ்டப்படி செய்ய முடியாது. பெத்லகேமில் போவாசுக வயல் மட்டுமல்ல, பெத்லகேமில் ஏகப்பட்ட வயல் இருந்துச்சு. அவன் நினச்சிருந்தா எந்த வயல்லையும் போயிருக்கலாம், ஆனால் அவள் போல இஷ்டப்படி செய்யலை. தனக்கு குறித்திருந்த வயலில், தன் குறித்திருந்த அறுப்பறுக்கிறவர்களுக்கு பிறகே, தனக்கு குறித்திருந்த போவாசின் பாதத்தருகே அவள் குடியிருந்தாள். இஷ்டப்படி. மனுஷங்களோட போராடிட்டு இருக்காதீங்க. ஏசேக்கு பிரச்சனையா இருக்குதா, சித்தனா பிரச்சனையா இருக்குதா, வாக்குவாதம் பண்றாங்களா, பிரச்சனை பண்றாங்களா, விடம் விட்டு பெயர்ந்து வா, ரகபோத்தை தருவேன். நீ பழுகுவாய், பெருகுவாய், இடம் கொண்டு. தேங்க்யூ ஜீசஸ். இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், உன் காரியத்தை முடிக்கும் முன்ன நான் இளைப்பாற மாட்டேன். இந்த காரியம் என்னமா முடியும்? இத்தனை நாள் ஆயிடுச்சே, இத்தனை மாதம் ஆயிடுச்சு, இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் இந்த காரியத்தில் முடிவெட்டப்படலே. என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், என் புருஷன் வாழ்க்கையில், என் மனைவி வாழ்க்கையில், என் மருமக வாழ்க்கையில், என் குடும்பத்தில், என் வேலையில், என் பிஸ்னஸில் இன்னும் ஒரு முடிவெட்டப்படலையே. இந்த காரியம் என்னமாய் முடியும்? இந்த காரியத்தை முடிக்கும் முன் அவர் இளைப்பாற மாட்டார். தேங்க்யூ ஜீ. நீரே எல்லாம், நீரே
இயேசுவே நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாம் இயேசுவே. நீரே எல்லாம் சொல்லுவோம். நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. நான் மோவாபை விட்டு வந்துட்டேன், பெத்லகேமுக்கு வந்துட்டேன். இனி உம்முடைய தேவன் தான் என்னுடைய தேவன். எனக்கு எல்லாம் இனி பெத்லகேம் தான். நீரே எல்லாம். ஓ இன்பமோ துன்பமோ, இன்பமோ துன்பமோ, சுகமோ வியாதியோ, நீரே எல்லாம் இயேசுவே. இன்பமோ துன்பமோ, சுகமோ வியாதியோ, நீரே எல்லாம் இயேசுவே. நீரே எல்லாம். ஒப்பு கொடுங்க. அறிக்கை செய்யுங்க. நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. சின்ன பிள்ளைகள் எல்லாம் கண்களை மூடி வாய்களை திறந்து நீரே எல்லாம். வாலிப பிள்ளைகள் சொல்லுங்க, உண்மையாய் சொல்லுங்க. ஆண்டவரை ஏமாத்தாத, ஊழியக்காரங்களை ஏமாத்தாத, ஆலயத்தை ஏமாத்தாத, பெற்றோர்களை ஏமாத்தாத. நீரே எல்லாம், நீரே எல்லாம். இஷ்டப்படி வாழாத தம்பி, இஷ்டப்படி வாழாத தங்கச்சி, அவர் உனக்கு கற்பித்தபடி எல்லாம் செய். உன் காரியத்தை கர்த்தர் இன்னைக்கு பொறுப்பெடுப்பா. நன்மையோ தீமையோ, செல்வமோ வறுமையோ, நீரே எல்லாம் இயேசுவே. நன்மையோ தீமையோ, செல்வமோ, நீரே எல்லாம் இயேசுவே. நீரே எல்லாம், நீரே எல்லாம். சபை முழுவதும் அர்ப்பணித்து மேலே பால்கனியில் இருக்கிறவங்க எல்லாம், சகோதரர்கள், தம்பிமார், தங்கச்சிமார் எல்லாரும் அர்ப்பணிப்போட நீரே எல்லாம். உண்மையாய் சொல்லுவோம். உன் காரியத்தை கர்த்தர் இன்னைக்கு பொறுப்பெடுப்பார். சகோதரா மகளே, உன் காரியத்தை கர்த்தர் இன்னைக்கு பொறுப்பெடுப்பார். உன் வீட்டு காரியத்தை கர்த்தர் இன்னைக்கு பொறுப்பெடுப்பார். நீரே எல்லாம். இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று சொல்லி வந்தாய் அல்லவா? இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று சொல்லி வந்தாய் அல்லவா சகோதரா? இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று சொல்லி வந்தாய் அல்லவா சகோதரி? இந்த காரியத்தை இன்றைக்கு அவர் முடிக்க முன்னே அவர் இளைப்பாற மாட்டார். நீரே எல்லாம். வெற்றியோ தோல்வியோ, வெற்றியோ தோல்வியோ, நிந்தையோ புகழ்ச்சியோ, நீரே எல்லாம் இயேசுவே. வெற்றியோ தோல்வியோ, நிந்தையோ புகழ்ச்சியோ, ரபா கத்தலராதி அந்தரமனா நேசிப்பே, 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 நேசுவே. ரூத்தே, அவர் பாதத்தில் நீ பொறுத்திரு. போவாசின் பாதத்திலேயே பொறுத்திரு. போவாசின் பாதத்திலேயே படுத்திரு. போவாசின் பாதத்திலேயே பொறுத்திரு. போவாசின் வயலிலே பொறுக்கி கொண்டிரு. நேரம் வரும்போது அவன் எழுந்திருப்பான். காரியத்தை அவன் முடிக்க
முடிக்கும் முன்னே அவன் இளைப்பாற மாட்டான். அவர் உன் காரியத்தை கையில் எடுக்கிறார். இந்த காலை வேளை சிலருடைய காரியங்களை தேவன் தன்னுடைய கரத்தில் எடுக்கிறதை பார்க்கிறேன். சிலருடைய காரியங்களை தேவன் தன்னுடைய கரத்தில் எடுக்கிறார். சில பிள்ளைகளுடைய காரியங்களை தேவன் தம்முடைய கரத்தில் எடுக்கிறார். சில சகோதரருடைய காரியங்களை தேவன் தம்முடைய கரத்தில் எடுக்கிறார். தேவன் தம்முடைய கரத்தில் எடுக்கிறார். செல்வமோ நேசிப்பே சுவை பின்தொடர்வே 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 நேசுவை. உண்மையாய் சொல்லுங்க, பின்தொடர்வே பின்தொடர்வே. நான் பின்தொடர்வேன் ஆண்டவரே, பின்தொடர்வேன் இயேசுவை, பின்தொடர்வேன் இயேசுவை. ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி, என் காரியம் என்னமாய் முடியும், இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று சொல்லி நீங்கள் வந்தீர்கள். நேற்றிரவு பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தையை இருதயத்தில் வைத்தார். இந்த காரியம் என்னமாய் முடியும்? பிள்ளைகளுடைய காரியம், புருஷனுடைய காரியம், மனைவியினுடைய காரியம், பெற்றோருடைய காரியம், வெளி தேசத்தில் இருக்கிறவருடைய காரியம், படிக்கிறவர்கள், எதிர்காலத்துக்காய் காத்திருக்கிறவருடைய காரியம் என்னமாய் முடியும், என்னமாய் முடியும் என்று சொல்லி நீ வந்தாய், நீ வருவாய் என்பதை நேற்று இரவே ஆவியானவர் சொன்னார். இப்படிப்பட்ட கேள்வியோடு என் ஜனங்கள் வருவார்கள். அவர்களுக்கு சொல்லு, அவர்கள் காரியத்தை நான் முடிக்கும் முன்னே நான் இளைப்பாற மாட்டேன். இந்த 7வது மாதம் கர்த்தர் சொல்லுகிறார், உன் காரியம் எதுவாக இருந்தாலும், உன் குடும்ப காரியம் எதுவாக இருந்தாலும், உன் பிள்ளைகளுடைய காரியம் எதுவாக இருந்தாலும், உன் புருஷனுடைய காரியம் எதுவாக இருந்தாலும், உன் பிள்ளை மனைவியுடைய காரியம் எதுவாக இருந்தாலும், உன் காரியம் எதுவாக இருந்தாலும் அதை முடிக்கும் முன்னே அவர் இளைப்பாறுவதில்லை, அவர் இளைப்பாறுவதில்லை. உன் காரியம் முடிவுக்கு வருகிறது, உன் காரியம் முடிவுக்கு வருகிறது. உன்னை கலங்க பண்ணின காரியம், உன்னை தத்தளிக்க பண்ணின காரியம், உன்னை திகைத்து நிற்க பண்ணின காரியம், உன்னை நிந்தனைக்கு உட்படுத்தின காரியம், உன்னை அவமானத்துக்கு உட்படுத்தின காரியம், உன்னை அற்பமாய் பார்க்க வைத்த காரியம், ரூத்தே, அது முடிவுக்கு வருகிறது, அது முடிவுக்கு வருகிறது. இடம் விட்டு வா, இவ்விடம் விட்டு போகாத, உன் இஷ்டப்படி செய்யாத. இன்றைக்கு காரியம் கர்த்தர் முடிவுக்கு கொண்டு வருவார். நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கிறோம், எல்லா மகிமையும் உமக்கு தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.